வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனீர் உடங்காது பூக்கொண்டு துப்பாக்கி மேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சர்வா நமக்கு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. ஓகே, எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா குருமார்களுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். எனக்கு முதல்ல இந்த ஜோதிடத்தை சொல்லிக் கொடுத்தது என்னோட ஒய்ஃப் தான். அவங்க ஆரம்பிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் வரிசையா நிறைய பேர்கிட்ட படித்தேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா மெயினா நான் வந்து கற்பகம் யூனிவர்சிட்டியில படிக்கும்போது மேரேஜ் மேட்சிங் எடுத்து தான் வந்து மெயினான இது டாப்பிக்கா வச்சு தீசிஸ் பண்ணேன். அங்க பண்ணும்போது அப்போ உள்ள வாத்தியார்கள் சொன்னாங்க நல்லா வருது, ஆனா இன்னும் கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னதை வச்சுக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சேன். அதுவும் இல்லாம என்னோட நண்பர் சுமதின்றவங்க வந்து சார் இதுக்கு ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு ஈஸியா பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை வச்சுக்கிட்டு தேடல் ஆரம்பிச்சோம். அந்த தேடல்களோட இதுதான் வந்து இன்னைக்கு வந்து இந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திருக்கு. இதுக்கு மெயினா இந்த மெத்தடை சொல்லி கொடுத்தது வந்து பாண்டிச்சேரியில இருக்கிற திரு கருணாகரன்றவர். அவர் இப்போ உயிரோட இல்லை. ஸோ அவரோட மெத்தட் எடுத்துக்கிட்டு அவங்க ஃபேமிலியில சொல்லிட்டு அவரோட மெத்தட் எடுத்துக்கிட்டு நான் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த மெத்தட்ல நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தட்ல இப்போ பார்த்தீங்கன்னா ஆயுள் பாவம்லாம் அவர் சொல்லித்தரல. ப்ளஸ் அந்த 2ஆம் பாவம் கெட்டிருந்தா 7ஆம் பாவம் கெட்டிருந்தா இந்த திருமண பொருத்தத்தில் சேர்க்கும் போது நிறைய விதிகள் உள்ள கொண்டு வந்திருக்கோம். இது அங்க சொல்லித்தராத விதிகள். அதெல்லாம் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி ஒரு கன்சாலிடேட்டடா ஒரு பேக்கேஜ் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா வருது. நான் நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால இதுல வந்து நம்ம கண்டிப்பா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஈஸியா பாக்குறதுக்கு ஒரு வழியா இது. ஓகே வருதுங்கயா வருது. ஓகே, வேற யாரும் ஸ்கிரீன் எதுவும் ஷேர் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. ஒரு 2-3 ஸ்கிரீன் தான், அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் டைரக்டா இன்டராக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, சோ இன்னும் வரல, எனக்கு வரல, என்ன காரணம் தெரியலையே. பரவாயில்ல விடுங்க, நம்ம இது பாத்துக்கலாம். ஆரம்பத்திலே வரல. ஓகே, நம்ம இதுல பாத்துக்கலாம். நம்ம அப்படியே ரெக்கார்டிங் அனுப்புறோம், அதுல பாத்துக்கலாம். ஸோ வகுப்போட நோக்கம் பாத்தீங்கன்னா எளிய முறையில இந்த திருமண பொருத்தத்தை சொல்லி தரணும் அப்படிங்கிறது தான் மெயினான நோக்கம். இதுக்கு முன்னாடி ஒரு 11 கிளாஸ் இலவச திருமண பொருத்தம் வகுப்பு எடுத்திருக்கேன். அந்த வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து திருமண பொருத்தம் மட்டும் இல்லாம மற்ற டிப்ஸோ மற்ற விஷயங்களும் சேர்த்து அதுல எடுத்ததுனால அது வந்து நிறைய நாள் இருந்தது. அதுவும் இல்லாம இடையில. நமஸ்காரம் சார். என்னங்க? மன்னிக்கணும் சார், எல்லாரையும் கொஞ்சம் மியூட் பண்ண சொல்லுங்க சார். உங்களை தவிர ரொம்ப நாய்ஸா இருக்கு சார். உங்களை தவிர எல்லாரும் மியூட் பண்ண சொல்லுங்க சார். ஓகே, எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. உள்ள வர்றவங்க எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. மியூட் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபுல்லா பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இது வீடியோ ஷேர் பண்றேன். அப்போ வீடியோ நீங்க பாத்துக்கலாம். யாருக்காக தெரியலன்னா கூட பாத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா வகுப்போட நோக்கம் வந்து எளிய முறையில சொல்லித்தரணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். இதுக்கு முன்னாடி ஒரு 11 கிளாஸ் எடுத்திருக்கேன். 11 கிளாஸ்ல வந்து மற்ற விதத்தையும் சேர்த்து எடுக்கும்போது அது வந்து லாங் ஆயிடுச்சுன்றது பக்கம். பிளஸ் ஒரு கண்டினியூட்டி அதுல வந்து கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி தெரிஞ்சது. அதனாலதான் சரி ஒரு கண்டினியூட்டியோட ஒரு 4-5 கிளாஸ் இந்த பொருத்தம் மட்டும் பாக்குறது, பிளஸ் அதுக்கு ஏத்த மாதிரி உள்ள விதிகளை மட்டும் சொல்ற மாதிரி ஒரு வகுப்பு எடுக்கலாம் அப்படின்றதான் இதை போட்டிருக்கோம். ஓகே, அதுதான் மெயினான நோக்கம். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து நான் கொடுத்து என்னென்ன சிலபஸ் எடுக்க போறேன்றதையும் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே பிபிடி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றேன். மேபி 1 நாள் 2 நாள் டைம் எடுத்துக்கிட்டு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். உங்களோட மெயில் ஐடிக்கு ஷேர் பண்றேன். அதனால எல்லாரும் உங்களோட மெயில் ஐடி நம்பரை கொடுத்துருங்க. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோன்னா இப்போ ஒரு லக்னத்தை எப்படி இயக்குறது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம பொதுவா மற்ற இதுக்கு போவோம். இப்போ லக்னத்தை நம்ம எப்படி இயக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். பொதுவாக நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா அந்த கோயில்ல இருக்கிற உள்ள நுழையும் போது யானை அங்க இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எந்த கோயில்? பிள்ளையாருக்கு மெயினான பிள்ளையார் கோயில். யானை அங்க இருக்கிற மாதிரி பார்த்துப்போம். உள்ள உயிருள்ள யானைகள் இருந்ததுன்னா அதை வணங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு காசு ஏதாவது கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள போய் தேங்காய் பழம் வச்சு அந்த விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த பழத்தை கொண்டு வந்து யானைக்கு கொடுத்துருங்க. இப்பெல்லாம் வந்து யானைக்கு வாழைப்பழம் கூட கொடுக்க மாட்டேன்றாங்க, ஆப்பிளோ மற்ற பழங்கள் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதை கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருங்க. ஏன் யானையை கொடுத்துட்டு யானைக்கு வணங்கிட்டு போய் நம்ம கடவுள் விநாயகர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தேங்காய் பழத்தை கொண்டு வந்து யானை கொடுக்குறோம் அப்படின்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துப்படி கடைசி நட்சத்திரம் அப்படிங்கிறது ரேவதி.
அந்த ரேவதின்றது யானையை குறிக்குது. ஸோ தாராபலன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 27வது நட்சத்திரம் வணங்கத்தக்க நட்சத்திரம். அதனால யானையை வணங்கிட்டு அடுத்து விநாயகர், கேதுன்றது விநாயகர், அந்த விநாயகரை வணங்கிட்டு அவருக்கு தேங்காய் பழம் வச்சு பூஜை பண்ணிட்டு அந்த பழத்தை கொண்டு வந்து யானைக்கு கொடு. யானைன்றது அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது நட்சத்திரம் பரணி, பரணின்றதும் யானையை தான் குறிக்குது. அதனால யானையை வணங்கிட்டு விநாயகரை வந்து பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பழத்தை கொடுக்கும்போது நமக்கு அந்த லக்ன பாவம் அப்படிங்கிறது இயங்குது. அது பொதுவாக எல்லாருக்குமே இதை எடுத்துக்கலாம். முக்கியமா உங்க லக்னத்துக்கு அப்படின்னு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. காலபுருஷ தத்துவத்துப்படி லக்னத்தை இயக்குனாலே, முழுமுதற் கடவுளான விநாயகரை இயக்குனாலே நம்ம லக்னம் ஆட்டோமேட்டிக்கா இயங்கும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். இது இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் இந்த 1, 5, 9 அப்படின்றத வருஷம் நீங்க இயக்கிக்கிட்டு வரும்போது இது வந்து ஒரு லாங் டேர்ம் பிளான்ல உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு நல்ல பலனா கொடுக்குது. எப்படி நம்ம லக்னத்தை இயக்குறது அப்படின்னா, நம்ம பிறந்த மாதத்துல, நீங்க பிறந்த மாதத்துல வந்து நட்சத்திரம் வரையே எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நட்சத்திரத்தன்னைக்கு போய் அர்ச்சனை பண்ணி யாருக்காவது ஒரு 2-3 பேருக்கு உங்களுக்கு முடிஞ்ச இதுல வந்து ஒரு 2-3 பேருக்கு அன்னதானம் பண்றது சிறப்பான விஷயம். நீங்க நட்சத்திரம் பண்ணீங்கன்னா அந்த நட்சத்திரத்துல பண்ணுங்க. இல்ல அந்த தேதியில தான் நான் வந்து பிறந்த நாள் கொண்டாடுறேன்னா அந்த தேதியில பண்ணுங்க. இது வந்து நம்ம லக்ன பாகத்தை இயக்குறது. 5ஆம் பாவம் காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் பாவம் வந்து சிம்மம். அதனால ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிவனுக்கு அர்ச்சனைக்கான பொருளை வாங்கி கொடுத்துருங்க. 9ஆம் பாவம்ன்றது வியாழன், குரு. வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு கடலை, சுண்டக்கடலை, குருக்கான கடலையை இது பண்ணி அது அன்னதானம் பண்ணிடுங்க. இல்லை அர்ச்சனை பண்ணீங்கனாலும் சரி, அபிஷேகம் பண்ணீங்கனாலும் சரி. அது குருக்கு தான் பண்ணணும். அதுவும் நவகிரகத்துல இருக்க குருக்கு தான் பண்ணணும். இப்போ நிறைய பேர் தட்சிணாமூர்த்திக்கு பண்றாங்க, அது சரி, கரெக்ட் இல்லை. ஓகே, ஸோ இதை வந்து நீங்க வந்து உங்க பிறந்த மாதத்துல இந்த 1, 5, 9 இயக்கும் போது உங்க லக்னம், உங்க பூர்வ புண்ணியம், உங்களோட பாக்கியம் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இயங்க ஆரம்பிக்கும். ஒரு பீரியடுக்கு அப்புறம் இதுல ஏதாவது கோளாறுகள், இதுல ஏதாவது சின்ன தோஷங்கள் இருந்தாலும் அது அனைத்தும் விலகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நாம இப்ப வகுப்புக்குள்ள போவோம். இந்த வகுப்பை எப்படி ஷெட்யூல் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னம் பொருத்தம் எப்படி பாக்குறது, ராசி பொருத்தம் எப்படி பாக்குறது, ஆயுள் பலம் எப்படி பாக்குறது, செவ்வாய் பலவீனமா பலமா இருக்கான்னு எப்படி பாக்குறது, பிளஸ் கிரக சேர்க்கைகள் இதை எப்படி பாக்குறது, இதுதான் வந்து நம்ம டோட்டல் பேக்கேஜ். திருமணம் பொருத்தம் பார்க்கறதுக்கு இந்த 5 மட்டும் பாத்தீங்கன்னாலே போதும். இது இல்லாம துணை விதிகளை நம்ம பார்க்கணும். துணை விதிகள்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா லக்னம் பாவம் கெட்டிருக்கா, இல்ல வந்து 2ஆம் இடம் கெட்டிருக்கா, 7ஆம் இடம் கெட்டிருக்கா, அது வந்து இந்த துணை விதிகள்லாம் யாருக்கு பார்க்கணும் அப்படின்னா மெயினான ஜாதகத்தை பார்க்க. இப்ப நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஜாதகத்தை 2ஆ பிரிச்சுக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் என்கிட்ட தாயை சேர்ந்தவங்களும் தந்தை, ஒரே நிமிஷம். ஸோ இந்த துணை விதிகள்னு பாத்தீங்கன்னா 2, 7 பாவங்கள் கேட்டிருக்கா. இது மெயினான ஜாதகத்துக்கு நான் எடுத்துக்கிட்டு இந்த மெயினான ஜாதகத்தை முதல்ல அனலைஸ் பண்ணிட்டு இவங்களுக்கு எந்த மாதிரி லக்னம் அமைக்கலாம், எந்த மாதிரி ராசி அமைக்கலாம், எந்த மாதிரி கிரகங்கள் இங்க கெட்டிருக்கு, அந்த கிரகங்கள் பலமா உள்ள ஜாதகத்தை தேடி கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு சொல்லும் போது அவங்களுக்கும் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்மளுக்கு இது பண்றதுக்கு முன்னாடி அவங்களே ஒரு சிலர் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. இப்ப நிறைய பேருக்கு ஜாதகங்கள் தெரியுது, செவ்வாய் தோஷமான்னு தெரியுது, ராகுகேது தோஷங்கள் தெரியுது, சுக்கிரன் கேட்டிருக்காரான்னு தெரியும். இதெல்லாம் வந்து இப்ப வர்ற முக்காவாசி பேருக்கு வந்து பொருத்தம் பார்க்கணும்னு அவங்க வர்ற ஆட்களுக்கு எல்லாம் தெரியுது, ஓரளவுக்கு அது தெரியுது. ஸோ இதை நம்ம அவங்களுக்கு எஜுகேட் பண்ணிட்டோம்னா அவங்க எடுத்துட்டு வரும்போதே செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துருவாங்க. அதனால பாக்குறதுக்கு நமக்கும் வந்து ஈஸியா இருக்கும், அவங்களுக்கும் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இதனால இப்படிதான் 2ஆ பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது மட்டும் அவங்களுக்கு அதுக்கு மட்டும் தனியான ஒரு ஃபீஸ் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் பொருத்தம் பார்க்க வரும்போது ஒரே அந்த பொருத்தம் பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபீஸ், அது எல்லா ஜாதகத்துக்கும் அதை மட்டும் வாங்குவேன். ஸோ இப்படிதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இது சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. நிறைய பேர் இதை வந்து நாங்களே பார்த்து எடுத்துட்டு வரோம் சார், எனக்கு குறையுது, அனாவசியமான செலவுகள் இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனால இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, அடுத்து நம்ம நார்மலா ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா அங்க எதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? யாராவது ஒருத்தர் மட்டும் ஓபன் பண்ணிட்டு சொல்லுங்க. ஐயா வணக்கம். லக்னாதிபதி எப்படி இருக்குன்னு பாப்போம். ஓகே ஓகே ஃபைன். அப்புறம் ஓகே ஃபைன் ஃபைன், இது போதும். ஓகே, இப்போ முதல்ல எடுத்தோன்னா நார்மலா எல்லாரும் எப்படி பாக்குறதுன்னா லக்னாதிபதி எப்படி இருக்காருன்னு பாக்குறது, லக்னம் எப்படி இருக்குன்னு பாக்குறது, 2ஆம் பாவம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்செப்ட் வந்து வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே
அந்த பஞ்ச அங்கங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நட்சத்திரத்தை வந்து தனியா எடுத்துக்கலாம். அது இல்லாம 4 இதை மட்டும் நம்ம பார்க்கறேன். என்னென்ன பார்க்கறேன்? நாள், திதி, சூன்யம், யோகம், கரணம். இப்போ ஒருத்தரோட வந்து பாத்தீங்கன்னா 4 அதிபதி நல்லா இருந்தாருனாலே அவருக்கு ஏதோ ஒரு கிரகம் அந்த ஜாதகத்துல நல்லா இருக்கு, அதனால ஏதோ ஒரு விதத்துல இவங்களை வந்து கரை சேர்த்திடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். பிளஸ் இந்த 4 அதிபதி வச்சுக்கிட்டே வந்து நிறைய விஷயங்களை நம்மளால சொல்ல முடியும். அதனால 2 பேருக்குமே நீங்க பொருத்தம் பார்க்கும்போது 4 அதிபதியை பாருங்க. ஒருத்தருக்கு 4 அதிபதி நல்லா இல்லைன்னா இன்னொருத்தருக்கு நல்லா இருக்க மாதிரியாவது பாருங்க. இப்படி இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது. இது எங்க நமக்கு நல்லதா வரும்? இப்ப 4 திதி, சூன்யம், யோகம், கரணம் இதெல்லாம் மெயினா அப்படின்னா இதெல்லாம் மெயினா இல்ல, சைட்ல நம்ம வச்சுக்கலாம். எதுக்காக வச்சுக்கிறோம்னா ஒரு ஜாதகத்தை ஃபுல்லா பாத்துறோம், 2 ஜாதகத்தை பொருத்தம் பாத்துறோம். இந்த பொருத்தம் பார்த்துட்டு கடைசியில ஒரு சில நேரங்கள்ல வந்து நமக்கு வந்து கன்ஃபியூஷன் வருது, இது வந்து பொருத்தலாமா வேண்டாமா. அப்ப வந்து இவங்க எல்லாருமே நல்லா இருந்தாங்க, இந்த இந்த பஞ்ச அங்கங்கள் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா அதுக்கு நம்ம பொருத்தறதுக்கு சொல்லலாம். அப்படி பொருத்த வேண்டாம்னாலும் இது நல்லா இல்ல, அதனால அதுவும் நல்லா இல்ல இதுவும் நல்லா இல்ல, அதனால ஒதுக்கலாம், இதை வந்து விளக்கலாம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்றதுக்கு ஒரு விதத்துல இது நல்லா இருக்கும். அதனால 4 அதிபதி பாருங்க. அந்த 4 அதிபதி நல்லா இருந்ததுனால நம்மளால அந்த ஜாதகத்தை பொருத்தலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 2 பேருக்குமே நல்லா இருக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு நல்லா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இது. அடுத்து வந்து திதிசூன்யம். இப்ப திதிசூன்யமும் இதே கான்செப்ட் தான். இப்ப 2 பேருக்கும் ஒரே திதிசூன்யமா இல்லாம பாத்துக்கிறது நல்லது. 2 பேருக்குமே ஒரே திதிசூன்யமா இருந்ததுன்னா திதிசூன்ய அதிபதிகள் 2 பேருக்குமே ஒன்னாவே வருவாங்க. அதனால அதை அவாய்ட் பண்றது நல்லது. 2 பேருக்குமே ஒரே திதிசூன்யமா இருக்கிறது நல்லது இல்ல. ஓகே, இங்க திதிசூன்யம்னு பார்க்கும்போது இங்க 2 கான்செப்டும் நம்ம பார்க்கலாம். பொதுவா வந்து பிரதமைன்னு நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க. பிரதமையை வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா துலாமும் மகரமும் திதிசூன்யம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்படி ஒரு கான்செப்ட்ல எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா திதிசூன்யம் பிரதமை அப்படின்னால பிரதமைன்றதுனா 1வது திதி. ஸோ 1வது திதின்னும் போது லக்ன பாவம். ஸோ 1வது திதி அப்படின்னு வந்தாலே நீங்க லக்ன பாவம் நல்லா இருக்கான்னு பாருங்க. இப்ப திதிசூன்யம் இங்க வந்து பிரதமைன்னு ஒருத்தருக்கு வந்ததுன்னா அவங்களோட லக்ன பாவம் நல்லா இருக்கான்னு பாருங்க. இதுக்கு அடுத்து துதியின்னு வந்ததுன்னா 2ஆம் பாவம் நல்லா இருக்கான்னு பாருங்க. திதியின்னு வந்ததுன்னா 3ஆம் பாவம், சதுர்த்தின்னு வந்ததுன்னா 4ஆம் பாவம், பஞ்சமின்னு வந்ததுன்னா 5ஆம் பாவம். ஸோ இந்த திதிசூன்யம் எந்த பாவமா வருதோ, எத்தனாவது திதியா வருதோ அந்த திதி அந்த பர்டிகுலர் பாவங்கள் நல்லா இருக்கா அப்படின்னு 2 பேர் ஜாதகத்திலையும் பார்த்துங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து பிரதமை தேதி, இன்னொருத்தருக்கும் வந்து பிரதமை தேதி தான் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். 2 பேருக்குமே பிரதமை தேதி இணைக்கலாம்னா பெருசா பெரிய ப்ராப்ளங்கள்ல இணைக்கலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே 1ஆம் பாவம் அஃபெக்ட் ஆகுது. 2 பேருக்குமே 1ஆம் பாவம். அது இல்லாம காலபுருஷ தத்துவத்துப்படி 2 பேருக்குமே 7ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் அஃபெக்ட் ஆகுது. பொதுவா நான் ஃபாஸ்டா போனேன்னா சொல்லுங்க, நான் குறைச்சிக்கிறேன் என்னோட ஸ்பீடை. இல்லைன்னா இந்த ஸ்பீடு ஓகேனா ஓகே. சார் ராமலிங்கம் சார் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடுங்க, எல்லாத்தையும் ஸ்கிரீன் ஷேர் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ராமலிங்கம் சார் ஓகே, ஸ்கிரீன் ஷேரிங் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே ஓகே ஃபைன். இது அதிகமா இல்லை, நம்ம மேபி இது குறைச்சிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் தேவைப்படும் போது கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா திதிசூன்யம் பார்க்குறோம். திதிசூன்யத்தில் 2 பேருக்குமே ஒரே திதிசூன்யமா இல்லாம பார்க்கணும். அதாவது 2 பேருக்குமே பிரதமை அப்படின்னா பிரதமை அப்படின்றது 1ன்னு எடுத்துக்கணும், திதியினா 2ன்னு எடுத்துக்கலாம், திதியினா 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு வந்து 2 பேருக்குமே பிரதமை இருக்குன்னா 1ஆம் பாவம் அஃபெக்ட் ஆகுது, திதியினா 2ஆம் பாவம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற கான்செப்ட்ல அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இங்க பொருத்தம் பார்க்கணும். அது இல்லாம காலபுருஷ தத்துவத்துப்படி 2 பேருக்குமே பிரதமை இருக்குன்னு வச்சுங்க. 2 பேருக்குமே எந்த பாவங்கள் அஃபெக்ட் ஆகுது? 7ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் அஃபெக்ட் ஆகுது. அதாவது துலாமும் மகரமும் அஃபெக்ட் ஆகுது. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த துலாமும் மகரமும் அஃபெக்ட் ஆகும்போது இவங்க பிரதமை திதியா இருந்தா ஒண்ணு வீட்டுக்கு, அதாவது குடும்பத்துக்கு தன்னோட சேவைகளை செய்யறாங்க. அப்படி இல்லைன்னா தொழில அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு குடும்பத்தை டோட்டலா இக்னோர் பண்ணிடுறாங்க. இது ஒரு கான்செப்ட் பழைய கான்செப்ட்ல பெருசா யாரும் வந்து இதை இன்சிஸ்ட் பண்றது இல்லை. ஏன்னா வந்து மனைவி வேலைக்கு போகாம வீட்டுல தான் இருப்பாங்க. அதனால ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வந்து அந்த வருமானங்கள் வேணும் அப்படின்ற பட்சத்துல அந்த ஹஸ்பண்ட் தனக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கலன்ற அந்த கேள்விகள் இங்க வராது. ஆனா இப்போ உள்ள கான்செப்ட்ல பிரகாரம் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிற கான்செப்ட் வருது. அதனால இந்த 2மே ஒரே இதுவா இருக்கும்போது
ஒண்ணு நீங்க குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, இல்ல வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இது உங்களோட ஃபேமிலி லைஃப்ல ஒரு சின்ன பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்குது அப்படிங்கறதான் சொல்ல வரேன். ஸோ இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரே திதியா இருக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? நல்லா புரியுதுங்க ஐயா. ஓகே ஓகே, தேங்க்ஸ். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கரணமும் அதே மாதிரி தான். 2 கரணமும் அதே மாதிரி திதிசூன்யத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஓகே, திதிசூன்யம் சொல்லியாச்சு. கரணம் 2 கரணமும் ஒரே கரணமா இல்லாம பார்த்துக்குங்க. இதுதான் வந்து மெயினான கான்செப்டிங்க. அதே மாதிரி 2 பேருக்குமே யோகி அவயோகி அதையும் செக் பண்ணிடுங்க. திதிசூன்யம் செக் பண்ணும்போது நீங்க வந்து செக் பண்ணிடலாம். 2 பேருக்குமே ஒரே யோகி அவயோகி அந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்கள் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. ஓகே, இது இந்த புரிஞ்சுதா? 4 திதிசூன்யம். புரியுது. ஓகே, சொல்லுங்க சார். சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 12 பாவம்னு சொன்னீங்க இல்லையா? அது 1வது திதி 2வது திதி, அப்போ 12 பாவமும் இருக்கும்போது 15 திதி இருக்குது இல்லைங்கய்யா? ஆமா, 13வது நீங்க 1ஆம் பாவமா எடுத்துங்க, 14வது 2ஆம் பாவமா எடுத்துங்க. 15க்கு நமக்கு திதி கிடையாது, சரி சரி, பாவம் கிடையாது. நல்ல கேள்வி, தேங்க்ஸ். ஓகே, அடுத்து நம்ம சொன்னீங்கல்ல சார், எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்கம்மா. சார் ஃபர்ஸ்ட் அந்த நாள் சொன்னீங்கல்ல சார், இப்ப அந்த நாள்னா அது ரெண்டுமே வந்து சேமா இருக்க கூடாதா? அந்த மாதிரி சண்டேனா சண்டேவே 2 பேரும் பிறந்திருக்க கூடாது, இல்லைன்னா சண்டே இருக்கிறவங்களுக்கு சாட்டர்டே இருக்கிறவங்க பகை அந்த மாதிரி எடுத்துக்கணுமா சார்? அப்படி சொல்ல வரல. இப்ப இங்க எப்படி சொல்ல வரேன்னா, இப்ப சண்டேல பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு சூரியன் பலமா இருக்கணும். ஒருத்தருக்கு பலம் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு பலமா இருக்கும். அவ்வளவுதான், சிம்பிளான கான்செப்ட். சண்டேல பிறந்திருக்கா 2 பேருக்கு சண்டேல இருக்கலாம் தாராளமா. 2 பேருமே வந்து சூரியன் வந்து 2 பேருக்குமே ஆட்சி உச்சமா மறையாம இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. ஒருத்தருக்கு அப்படி மறைஞ்சிருந்தோ இல்ல ஒருத்தருக்கு வந்து அந்த சூரியன் கெட்டு போயிருந்தாங்கன்னா இன்னொருத்தருக்கு நல்லா இருக்கணும். இன்னொருத்தருக்கு நல்லா இல்லைன்னா இது வந்து பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால இன்னொருத்தருக்கு நல்லா இருக்கிறதா அமைச்சறது நல்லது. பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம், பொதுவா பாத்தீங்கன்னா மெயினா நம்மளோட ஜாதகங்கள்ல சூரியனோ இல்ல 5ஆம் அதிபதி, சூரியன் கெட்டு போயிருந்ததுன்னா 5ஆம் அதிபதியை பாருங்க. அதே மாதிரி குரு கெட்டு போயிருந்ததுன்னா அந்த ஜாதகத்துல 9ஆம் அதிபதியை பாருங்க. இவங்க 2 பேருமே கெட்டு போயிருந்தாங்கன்னா, சார் மியூட் போட்டுங்க எல்லாரும் கொஞ்சம் தயவு செஞ்சு. 2 பேருமே கெட்டு போயிருந்தாங்க அப்படின்னா நீங்க அடுத்த வரக்கூடிய ஜாதகத்துல 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, சூரியன் அல்லது குரு, இவங்க யாராவது 3 பேரு நல்லா இருக்க மாதிரி ஜாதகங்களை பாத்தீங்கன்னா தான் இவங்களுக்கு நீண்ட கால தாம்பத்திய உறவுகளும் நீண்ட கால வாழ்க்கையும் அமையுது. யோகி அப்படி சொன்னீங்க, யோகி அவயோகி சொல்றீங்களா? யோகம்னா யோகி அவயோகியா? ஆமா, 2 பேருக்கும் ஒரே யோகி ஒரே அவயோகியா வராம பாத்துக்கோங்க. ஓகே. ஒரு சில நேரங்கள்ல யோகி மாறலாம், அவயோகி மாறலாம், அதுல சின்ன மாற்றங்கள் வரலாம். பட் யாராவது ஒருத்தருக்கு வந்து 2 பேருமே அவயோகி ஒருத்தராகவே வர்ற மாதிரி இருக்கும். அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அப்படி அவயோகி வர்ற பட்சத்துல அது எந்த பாவமா வருது, அந்த பாவம் வந்து மறைஞ்சிருக்கா, சோ அந்த மாதிரி அந்த ஸ்தான பலத்தை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இங்க நம்மளோட ஒரு நிமிஷம், என்னம்மா நட்சத்திரம் 300 தடவை சொல்லுங்க சார். நட்சத்திரம் பேசவே இல்லை நான் பேசினது இங்க 4 பேசியிருக்கேன், திதி பேசியிருக்கேன், யோகம் பேசியிருக்கேன், கரணம் பேசியிருக்கேன். நட்சத்திரம் பேசவே இல்லை. ஓகே, இந்த 4 மட்டும்தான் எடுத்திருக்கேன். நட்சத்திரம் பத்தி நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ இவங்க வந்து நல்லா இருக்கிற மாதிரி பாத்துங்க. பொதுவா நம்மளோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல ஏதாவது ஒரு கிரகம் கெட்டு இருந்தாலோ நல்லா இல்லைனாலோ அடுத்த ஜாதகத்துல அது நல்லா இருக்கணும். அவ்வளவுதான், சிம்பிளான கான்செப்ட். த்ரூஅவுட் இந்த கான்செப்ட் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனால நிறைய விஷயங்கள் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு போயிடலாம். ஓகேங்களா? இருவருக்கும் ஒரே யோகியா இருந்தா வர்ற பிரச்சனை என்ன? ஒரே யோகியா இருந்தாலும் அவயோகி ஒன்னா வரும். அவயோகி ஒன்னா வரும்போது அந்த அவயோகி தசைகளை நடக்குதான்றதையும் பார்க்கணும் நம்ம. ஓகே, அதுக்கு சரி. ஓகே, சோ அந்த விஷயங்களை நம்ம இங்க பார்க்கணும். அதனால அது வந்து இன்டெப்தா நீங்க பாக்குறதா இருந்ததுன்னா தாராளமா பார்த்துட்டு போயிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஒரே 2 பேருக்கும் ஒரே யோகி ஒரே அவயோகி வராம இருக்கிறது நல்லது. இப்ப ஒரே யோகி அவயோகி அப்படின்னு நீங்க பாக்குற பட்சத்துல பாத்தீங்கன்னா,
இப்ப சனி வந்து அவயோகி மேல போறாரு. இப்ப 2 பேருக்குமே அவயோகி மேல சனி போகும்போது அது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும். பாவகிரகங்கள் அந்த இடத்த பார்க்கும்போது, கோச்சாரத்துல பார்க்கும்போது அது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் வந்து நம்ம துணை விதிகளாக தான் சொல்றோம். இதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். பட் இதை எப்படி செட்டரேட் பண்றதுன்றது பின்னாடி பார்ப்போம். இதை எப்படி செட்டரேட் பண்றது, இதுல வந்து இந்த மாதிரி இருந்தவங்களும் நல்லா இருக்காங்க அப்படின்ற கான்செப்ட்லாம் இருக்கு. அதை வந்து பின்னாடி பார்க்கும்போது சொல்லலாம். பட் இப்போதைக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஒருத்தருக்கு நல்லா இல்லைன்னா இன்னொருத்தருக்கு நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். இல்ல 2 பேருக்குமே நல்லா இருந்ததுன்னா ஓகே. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? அடுத்ததுக்கு போயிடலாமா? போகலாம். புரிஞ்சுது சார். ஓகே, தேங்க்யூ. அடுத்து நம்ம வந்து அடுத்து நம்ம கரணம் என்ன கரணம், அதேதான். 2 பேருக்கும் ஒரே கரணம் வேண்டாம். சரிங்க ஐயா. 2 பேருக்கும் ஒரே கரணம் வேண்டாம், அவ்வளவுதான். ஓகே, கொஞ்சம் ஸ்லோவா போங்க ஐயா. என்னங்கம்மா? கொஞ்சம் ஸ்லோவா போங்க ஐயா. ஓகே 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 ஃபைன். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன பார்த்துருக்கோம்னா, நாள் பார்த்துருக்கோம், திதி பார்த்துருக்கோம், யோகம் பார்த்துருக்கோம், கரணம் பார்த்துருக்கோம். இந்த எல்லாமே வந்து ஒருத்தருக்கு நல்லா இல்லைன்னா இன்னொருத்தருக்கு நல்லா இருக்கணும். ஒரே திதியோ ஒரே யோகமோ ஒரே கரணமோ சேர்க்க வேண்டாம். 4 அதிபதி 2 பேருக்குமே நல்லா இருக்கணும். ஒருத்தருக்கு நல்லா இல்லைன்னா இன்னொருத்தருக்கு நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். சிம்பிளா சொன்ன விஷயம். சார் கொஞ்சம் மியூட் போட சொல்லுங்க சார். சார் கொஞ்சம் மியூட் போட்டுக்குங்க சார். உங்களை தவிர எல்லாரும் மீட் பண்ண சொல்லுங்க சார், தயவு செய்து. இப்போதைக்கு செஷன் எப்போ எல்லாரும் ஓபன் பண்ணலாம்னு சொல்லும் போது ஓபன் பண்ணிக்கங்க. அது வரைக்கும் எல்லாரும் மியூட் போட்டுங்க. ஓகே, சொல்லும் போது கேள்வி கேளுங்க. ஓகே, இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லக்னத்தை பார்க்கணும். லக்னத்தை பார்க்கும்போது 1, 5, 9 எப்படி இருக்குன்றத தாராளமா ஒரு வாட்டி பாத்துருங்க. அதுக்கப்புறம் லக்ன பொருத்தம் பார்க்கணும். இப்ப லக்ன பொருத்தம் பார்க்கும்போது பொதுவா நீங்க எல்லாரும் லக்ன பொருத்தம்னா எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா, 5ஆம் அதிபதி லக்னம் 2 பேருக்குமே 5, 9 இருக்கா, இல்ல 3, 11 இருக்கா, இல்ல வந்து 6, 8 இல்லாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ பொதுவா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லக்னத்தில இருந்து 6 லக்னத்துக்கு மேல இருக்கிறது நல்லது. அப்படி இருக்கும்போது அதே மாதிரிதான் ராசிக்கு ஒரு ராசியில இருந்து 6 ராசிக்கு மேல இருக்கிறது நல்லது, இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரிதான் நம்ம நிறைய நேரங்கள்ல பாக்குறோம். சோ அது இல்லாம இப்ப நம்ம கான்செப்ட்ல எப்படி பாக்குறோம் அப்படின்னா, லக்னம் 2, 12 இருக்கலாம். அதாவது ஒருத்தருக்கு ரிஷப லக்னம், இன்னொருத்தருக்கு மேஷ லக்னம், இது வந்து இருக்கலாம், இப்படி இருக்கலாம். இல்ல ஒருத்தருக்கு ரிஷப லக்னம், இன்னொருத்தருக்கு கும்ப லக்னமா இருக்கலாம். அதாவது 4, 10 இருக்கலாம். சோ 2, 12, 4, 10. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு 6, 8 இருக்கலாம். ஒருத்தருக்கு ரிஷப லக்னம், இன்னொருத்தருக்கு தனுசு லக்னம். இந்த மாதிரி 6, 8 இருக்கலாம். ஆனா இந்த 6, 8 அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா, அம்சத்துல அந்த லக்ன புள்ளி 2 பேரும். சார் சோமசுந்தர் சார் கொஞ்சம் மீட் போட்டுங்க. ஓகே, சோ இங்க வந்து லக்ன புள்ளி 6, 8 இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. 6, 8 இருந்ததுன்னா அங்க வந்து 5, 9 வர்ற மாதிரி பாத்துக்குங்க. லக்ன புள்ளி 5, 9 அங்கேயும் வந்து 6, 8 வரக்கூடாது. 6, 8 அம்சத்துல இருக்கலாம், அது ராசியில இருக்கலாம். அம்சத்துல 5, 9 வரலாம், 3, 11 வரலாம், 4, 10 வரலாம். சோ அது நல்லா இருக்கு. 7, 7 வரலாம். அம்சத்துல 7, 7 வரலாம். சோ அந்த மாதிரி இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. சார் ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார், நாங்க இதுக்கு வந்து இந்த கிளாஸ்க்கு ரொம்ப புதுசு, அதனால கொஞ்சம் பொறுமையா சொன்னீங்கன்னா எடுத்துக்கிறது ஈஸியா. ஒவ்வொன்றையும் 2 வாட்டி இல்ல 3 வாட்டி ரிப்பீட் பண்றோமா? ஓகே 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 ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா லக்னம் நம்ம வந்து என்ன பண்றோம்னா, லக்ன பொருத்தம் பாக்குறோம். இப்போ ஒருத்தருக்கு என்னென்ன லக்ன பொருத்தத்துல எந்தெந்த அமைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2, 12, 4, 10, 6, 8 இந்த பாவங்களை தான் நாம சொல்றோம் இங்க லக்ன பொருத்தம். இது பார்க்கலாம். இது இல்லாம மத்த லக்ன பொருத்தம் பார்க்கலாம். அதையும் சொல்ல வரேன். இப்போ முதல்ல 2, 12 அப்படின்னு ஒருத்தருக்கு இருக்குன்னா, இப்ப பெண்ணுக்கு வந்து ரிஷப லக்னம் எடுத்துங்க, ஆணுக்கு வந்து மேஷ லக்னம், இது வந்து ஓகே. அதே மாதிரி பெண்ணுக்கு வந்து ரிஷப லக்னம், ஆணுக்கு வந்து கும்ப லக்னம், அதுவும் ஓகே தான். பெண்ணுக்கு வந்து ரிஷப லக்னம், ஆணுக்கு வந்து தனுசு லக்னம், இதுவும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி லக்ன பொருத்தம் இருந்ததுன்னா கண்டிப்பா இவங்களை இணைக்கலாம். லக்ன பொருத்தம் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இங்க ஒரே 2 கான்செப்ட் இருக்கு. என்னன்னா, இப்ப 6, 8 இருக்கும்போது அம்சத்துல ஒருத்தரோட லக்னம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப லக்ன புள்ளி அதுல எடுத்துக்கங்க.
மிருகசீரிஷம் 1ஆம் பாதத்துல வருது. பெண்ணுக்கு வந்து மிருகசீரிஷம் 1ஆம் பாதம். மிருகசீரிஷம் 1ஆம் பாதம்னா எங்க வரும் உங்களுக்கு? சிம்மத்துல வந்துடும். அதே மாதிரி இப்ப தனுசுல இருக்குன்னு வச்சுங்க. தனுசுல கேதுவோட நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துல 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் இருக்கான்னு பாருங்க. இருந்ததுன்னா கண்டிப்பா அதையும் இணைக்கலாம். ஏன்னா இங்க 1ஆம் பாதமா இருந்தா எங்க வரும்? மேஷத்துல வந்துடும். 2ஆம் பாதமா இருந்தா ரிஷபத்துல வந்துடும். ஸோ அங்க வந்து 5 9 4 10 இல்ல 3 11 வந்துடும். அதனால அந்த மாதிரி அம்சத்துல இருக்க மாதிரி பாத்துங்க. அந்த மாதிரி 6 8 ராசியில 6 8 இருந்தாலும் அம்சத்துல நல்லா இருக்குன்றதை இணைச்சுக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இது புரியுதுங்களா? புரியுது சார். புரியுது சார். சார் அந்த ரிஷபத் பெண்ணுக்கு சிம்மத்துல எந்த பாதம் வரணும்னு சொன்னீங்க சார்? மிருகசீரிஷம் 1ஆம் பாதம்னா சிம்மத்துல அம்சத்துல சிம்மத்துல வந்துடும். சிம்மத்துல வந்துடும். ஓகே, இதுதான் கான்செப்ட். சோ இதுல ஐயா வணக்கம் ஐயா, சாரி இன்டரப்ட் பண்றதுக்கு. இப்ப அம்சத்துல எப்படிங்க ஐயா அந்த லக்ன புள்ளிய எடுக்கிறது? எனக்கு அது தெரியல. ஓகே, அம்சத்துல லக்ன புள்ளி எப்படி எடுக்கிறதுனா ஓகே, மேபி நீங்க வந்து கிளாஸ் முடிஞ்சா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தனியா வந்து அதை சொல்லி தரேன். அம்சத்துல லக்ன புள்ளி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் ப்ராப்ளம். ஓகேங்க ஐயா, நன்றிங்க. ஓகே ஓகே. ஏன்னா இங்க இருக்கிற நிறைய பேருக்கு அம்சம் தெரியும் இல்லையா எப்படி எடுக்கிறதுன்னு? இல்ல சொல்லணுமா? கிளாஸ்லயே சொல்லுங்க சார். உங்களுக்கு தெரியாதுங்க, சொல்லுங்க. ஓகே, கிளாஸ்ல சொல்லுங்க சார். ஓகே ஃபைன். ஓகே ஓகே, சொல்லிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதாவது கேதுவோட நட்சத்திரம், சந்திரனோட நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம், இது மூணுமே பாத்தீங்கன்னா மேஷத்துல இருந்து ஆரம்பிக்கும். கேதுவோட 1ஆம் பாதம் மேஷத்துல வரும், சந்திரனோட 1ஆம் பாதம் மேஷத்துல வரும், குருவோட 1ஆம் பாதம் மேஷத்துல வரும். கேதுவோட 2ஆம் பாதம் அம்சத்துல ரிஷபத்துல வரும். கேதுவோட 3ஆம் பாதம் அம்சத்துல கன்னில வரும். கேதுவோட 4ஆம் பாதம் அம்சத்துல கடகத்துல வரும். அதே மாதிரி சந்திரனோட 1ஆம் பாதம் அம்சத்துல மேஷத்திலையும், 2ஆம் பாதம் ரிஷபத்திலையும், 3ஆம் பாதம் மிதுனத்திலையும், 4ஆம் பாதம் கடகத்திலையும் வரும். அதே மாதிரி குருவோட 1ஆம் பாதம், குரு நட்சத்திரத்துல 1ஆம் பாதம் மேஷத்துல, 2ஆம் பாதம் ரிஷபத்திலையும், 3ஆம் பாதம் மிதுனத்திலையும், 4ஆம் பாதம் கடகத்திலையும் வரும். இது புரியுதுங்களா? கேது, அதாவது கேது, சந்திரன், குரு, இது மூணுமே எந்த பாதத்துல இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி 1 2 3 4ன்னு அம்சத்துல நீங்க எடுத்துக்கலாம். இப்ப கேது வந்து உதாரணத்துக்கு கேதுவோட 3ஆம் பாதத்துல இருக்கு, அதாவது மூலம் 3ஆம் பாதத்துல இருக்கு. இப்ப இது மேடம் நீங்க சொல்லுங்க, அம்சத்துல அது எங்க வரும்? 3ஆம் பாதம் கேதுவோட 3ஆம் பாதம் மிதுனத்துல வரும் சார். மிதுனத்துல வரும், அவ்வளவுதான், சிம்பிள். சோ கேது, சந்திரன், தென் குரு, இது மூணுமே மேஷத்துல ஆரம்பிக்கும். 1ஆம் பாதம் மேஷத்துல ஆரம்பிக்கும், 4ஆம் பாதம் கடகத்துல முடியும். இவ்வளவுதான். இதுக்கு அடுத்தது சிம்மம் எடுத்துப்போம். சிம்மத்துல என்னென்ன வரும்? சனி, செவ்வாய், சுக்கிரன், இது மூணுமே வந்து சிம்மத்துல வரும். இப்ப சிம்மத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா சனியோட 1ஆம் பாதம், சனியோட நட்சத்திரம் எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி, அது 1ஆம் பாதத்துல இருந்ததுன்னா சிம்மத்துல, 2ஆம் பாதம் கன்னியில, 3ஆம் பாதம் துலாத்துல, 4ஆம் பாதம் விருச்சிகத்துல வரும். அதே மாதிரி செவ்வாயோட நட்சத்திரம் எந்த நட்சத்திரமா இருந்தாலும், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இதுல எந்த பாதமா இருந்தாலும் 1ஆம் பாதம்ன்றது சிம்மத்துல வந்துடும், 2ஆம் பாதம் கன்னியில, 3ஆம் பாதம் துலாத்துல, 4ஆம் பாதம் விருச்சிகத்துல வந்துடும். ஓகே. அதே மாதிரி சுக்கிர நட்சத்திரம் பூரம், பூராடம், பரணி, இது மூணுல 1ஆம் பாதம்னா சிம்மம், 2ஆம் பாதம் கன்னி, 3ஆம் பாதம் துலாம், 4ஆம் பாதம் விருச்சிகத்துல. ஓகே. சோ மீனா மேடம் நீங்க இப்ப சொல்லுங்க, பூரம் 4ஆம் பாதம் எங்க வரும்? பூரம் 4ன்னா அவ்வளவுதான். இதை கொஞ்சம் ஸ்லோவா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்துடும். பெரிய கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உள்ள சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா அம்சம், ராசி ரெண்டுமே கொடுத்துடுறாங்க. அதனால நீங்க அதை பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து அம்சத்துல லக்னம் எங்க விழுந்திருக்கு, ராசியில எங்க விழுந்திருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியா பாத்துட முடியும். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குருவோட இது தனுசுல 1 2 3 4 இதுதான் பெண்டிங். இங்க என்னென்ன வரும்? ராகு, சூரியன், புதன், இந்த மூணுமே இங்க வந்துடும். சூரியனோட 1ஆம் பாதம் தனுசுல ஆரம்பிச்சு 4ஆம் பாதம் மீனத்துல முடியும். அதே மாதிரி புதனோட 1ஆம் பாதம் இங்க ஆரம்பிச்சு 4ஆம் பாதம் மீனத்துல முடியும். ராகுவோட 1ஆம் பாதம் இங்க ஆரம்பிச்சு மீனத்துல முடியும். இவ்வளவுதான் வந்து சிம்பிளான கான்செப்ட். ஸோ இதை வந்து
நீங்க இப்போ கொடுக்குற ஜாதகத்திலேயே பாத்தீங்கன்னா அது நீங்க சாஃப்ட்வேர்ல இருந்து இப்ப யாரும் வந்து கையில எழுத போறது இல்ல, எல்லாருமே சாஃப்ட்வேர்ல தான் போட போறோம். அந்த சாஃப்ட்வேர்ல அம்சத்துல லக்னம் எங்க விழுந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னாலும் நீங்க உங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க சொல்றதுனால நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் இது என்ன பாதம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு ஒரு 4 வாட்டி அதை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியா உங்களுக்கு அந்த பாதங்கள் மனப்பாடமாயிடும் வந்துடும். ஓகே, இது ஓகே இல்லையா? இப்போ நம்ம அடுத்து சொல்லுங்க சார். சார் ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் உங்க பர்மிஷன் தான் சொல்லுங்க சார். அப்புறம் கிளாஸ் முடிச்சிருப்போம். ஓகே ஓகே ஃபைன். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ நான் முதல்ல சொல்லும்போது லக்னம் என்ன சொன்னேன், ரிஷபம் லக்னம், பெண் லக்னம் ரிஷபம் லக்னம் சொன்னேன், ஆண் லக்னம் மேஷ லக்னம் சொன்னேன். அதே மாதிரி பெண் லக்னம் ரிஷபம், ஆண் லக்னம் கும்பம். அதே மாதிரி பெண் லக்னம் வந்து ரிஷபம், ஆண் லக்னம் வந்து தனுசுன்னு சொன்னேன். ஸோ இந்த நான் சொல்லும் போதே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெண் லக்னத்தை முன்னாடியும் ஆண் லக்னத்தை பின்னாடியும் வச்சு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே பெண் லக்னம் முன்னாடியும் ஆண் லக்னம் பின்னாடியும் இருக்கிறது சிறப்பான அமைப்பு. அதாவது 2-12 நம்ம வரும்போது ஆண் லக்னம் வந்து ரிஷபமாகவும் பெண் லக்னம் வந்து மேஷமாகவும் இருந்ததுன்னா பொருத்தம் 50% பொருத்தம் அப்படின்னு எடுத்துக்கங்க. மற்ற பொருத்தங்கள் நல்லா இருக்கும்போது இதை வந்து ஓகேன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா லக்ன பொருத்தம் இல்லைன்னே எடுத்துக்கலாம். இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்குங்க. இதே கான்செப்ட் தான் ராசிக்கு வரப்போகுது. அதனால இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். நம்ம அடுத்த கான்செப்ட் போவோம். ஓகே, இப்போ என்ன சொல்ல வரேன் நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபர்ஸ்ட் ரிஷப லக்னம் எடுத்துப்போம். இந்த ரிஷப லக்னம் பெண் லக்னம், மேஷ லக்னம் ஆண் லக்னம், ரிஷப லக்னம் பெண் லக்னம், கும்ப லக்னம் ஆண் லக்னம், ரிஷப லக்னம் பெண் லக்னம், தனுசு லக்னம் ஆண் லக்னம். இந்த மாதிரி அமைப்பு நல்ல அமைப்பு. இது இல்லாம இப்ப ரிஷபம் ஆணாவோ மேஷம் பெண்ணாவோ இல்ல ரிஷபம் ஆணாவோ கும்பம் பெண்ணாவோ இல்ல ரிஷபம் ஆணாவோ தனுசு பெண்ணாவோ வர்ற அமைப்பு நல்ல அமைப்பு இல்லை. புரியுதுங்களா? இதுல நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா 50% தான் இது பொருத்தம் இருக்குன்னு பார்ப்பேன். இதுல ஒரு இன்ட்டு மார்க் போட்டு வச்சுட்டு இதுக்கப்புறம் மற்ற ஆஸ்பெக்ட்லாம் பார்த்துட்டு அது எல்லாமே நல்லா இருந்ததுன்னா இந்த லக்னம் பொருத்தம் இருக்குன்னு சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா லக்ன பொருத்தம் இல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணுவேன். இது ஓகேவான்னு சொல்லுங்க. இது புரிஞ்சிருக்கான்னு சொல்லுங்க இந்த கான்செப்ட். 7க்கு 7 அப்புறம் வர சார் வர சார் 7க்கு எல்லாம் அப்புறம் வர. முதல்ல 2 4 12 2 12 4 10 அதுக்கப்புறம் 6 8 இது புரிஞ்சிருக்கான்னு சொல்லுங்க. இந்த 6 8க்கு மட்டும் ஒரு டவுட். என்ன ரீசன் அந்த மாதிரி ஏதாவது? என்ன ரீசன் அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம பொதுவா 10 பொருத்தம் கான்செப்ட்ல பார்க்கும்போது 6 ராசிக்கு மேல 6 லக்னத்துக்கு மேல இருந்ததுனாலே 5 6 பொருத்தம் 7 பொருத்தம் வந்துடும் சொல்லுவாங்க. இது ஒரு கான்செப்ட். இப்ப ரெண்டாவது கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுவா இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து இதுவே எடுத்துக்குமே ரிஷப லக்னம், ஆணுக்கு ரிஷப லக்னம், பெண்ணுக்கு வந்து மேஷ லக்னம் எடுத்துப்போம். இப்ப நம்ம 2-12 சொல்லும் போது இங்க எப்படி 2-12 எப்படி வரும் அப்படின்னா இப்ப இதுன்னு எடுத்துங்க. என்னது பெண்ணு வந்து ஆண் வந்து ரோகிணி நட்சத்திரம், பெண் வந்து பரணி நட்சத்திரம். இவங்க 2 பேரும் இணைக்கலாமா? யார் கேள்வி கேட்டீங்க? ரீசன் யாரா கேட்டீங்களா? யாரு கூடாது. ரீசன் யாரோ கேட்டீங்களா சார்? நான் கோபிநாதனா சார்? கோபிநாதன் சார் நீங்க தான் ரீசன் கேட்டீங்க. இல்ல சார், நான் அந்த கேள்வி கேட்கல சார். சரி, நான் தான் சார் கேட்டேன். பாஸ்கரா. ஓகே. சோ இந்த கான்செப்ட் வந்து நான் சொல்றப்ப கான்செப்ட் வந்து புரியுதான்னு சொல்லுங்க. இப்ப ஆண் வந்து ரோஹிணி நட்சத்திரம், பெண் வந்து பரணி நட்சத்திரம். இவங்களை இணைக்கலாமா? நட்சத்திர ரீதியா சொல்றீங்களா சார்? நட்சத்திர ரீதியா? ஆமா. நட்சத்திர ரீதியா இல்ல சார். ஏன் இணைக்க கூடாது சார்? கூடாது சார். ஏன் இணைக்க கூடாது? பெண் நட்சத்திரத்துல தாராபலன் பாவம் 3 தாராபலன் வராது சார். மத்தவங்க யாரும் சொல்லாதீங்க. கேள்வி கேட்டவங்க சொல்றாங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். தாராபலம் பிரச்சனை வரும். தாராபலன் மூணாவது நட்சத்திரமா வரும். கரெக்டா? ஆமா சார். இதே பெண் வந்து ரோஹிணி நட்சத்திரம், ஆண் வந்து பரணி நட்சத்திரம். இப்ப இணைக்கலாமா? பெண் ரோகிணியா சார்? பெண் ரோகிணி, ஆண் வந்து பரணி நட்சத்திரம். இணைக்கலாம் சார். ஏன் இணைக்கலாம்னு சொல்றீங்க? மித்ரன்னு சொல்லுவாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஷிப். 26வது நட்சத்திரமா வரும். ஆமா.
சோ இப்ப புரியுதா உங்களுக்கு ஏன் பெண் நட்சத்திரம் முன்னாடியும் ஆண் லக்னம் பின்னாடியும் வரணும்ன்றது? புரியுது சார், புரியுது சார். தேங்க்யூ சார். அவ்வளவுதான். இதுதான் இந்த 2, 12, 4, 10, 6, 8க்கு உள்ள கான்செப்ட், மெயினான கான்செப்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே, சோ இந்த கான்செப்ட் பிரகாரம் நீங்க நினைச்சீங்கன்னா இது நல்லாவே அமையுது. இதுதான் வந்து சார் ஒரு டவுட். சொல்லுங்க சார். எப்பயுமே அப்ப நம்ம வந்து பெண் ஜாதகம் தான் வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல எடுத்துக்கணுமா? திருமண பொருத்தம் பார்க்கும்போது நம்ம பெண்ணுக்கு தாங்க முதல்ல பாக்குறோம், ஆணுக்கு இல்லைங்க. அதனால பெண் தான் இங்க முக்கியமான விஷயம். திருமண பொருத்தம் பார்க்கும்போது பெண் ராசி லக்னத்தை தான் முதல்ல எடுத்துக்கிட்டு அதுக்கு ஆண் லக்னம் எப்படி இருக்குன்றத பாக்குறோம், ஆண் ராசி எப்படி இருக்குன்றத நம்ம செக் பண்றோம். இப்ப 2, 12, 4, 10, 6, 8 சொன்னீங்க. 5, 9, 3, 12 ஓகே தான். வரங்க ஒரே நிமிஷம் சாமி. இவங்களுக்கு நம்ம ஆரம்பத்துல இருந்து பேசிக்ல இருந்து எடுக்கிறோம், அதனால எல்லாருக்கும் புரிஞ்சுட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போறது நல்லது. சொல்லுங்க, இது யாருக்காவது புரியலையா? சார் எனக்கு ஒரே ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். இந்த 6, 8க்கு சொன்னீங்களா சார், ராசியில 6, 8க்கு இருந்தா அம்சத்துல நீங்க அந்த இதா இருக்கணும்னு சொன்னீங்க. 5, 9, 3, 12 அம்சத்துல 5, 9 இருக்கலாம், 3, 11 இருக்கலாம், 4, 10. கரெக்ட் சார். அந்த அம்சத்துல என்னும்போது அம்சத்தோட லக்னத்துல இருந்து அது என்னமோ சார், ராசியோட லக்னத்துல இருந்து அந்த எண்ணிக்கை வரணுமா சார்? அம்சத்துல பெண்ணோட லக்னம் சிம்மம், ஆணோட லக்னம் மேஷம் எடுத்துங்க. இது அம்சத்துல எப்படி வேணாலும் வந்துக்கலாம். ஆணோட லக்னம் சிம்மம், பெண்ணோட லக்னம் வந்து மேஷமா வருதுன்னு வச்சுங்க. சரி, இது எப்படி வருது? 5, 9 வருதா? ஆமா சார். 5, 9 நல்ல கான்செப்ட் தான் அம்சத்தை பொறுத்த வரைக்கும். அதனால தாராளமா இணைக்கலாம். சரி, ஓகே ஓகே சார். ஒரு டவுட் சார். சார், இப்போ நீங்க சொல்ற கான்செப்ட்லாம் பெண்ணோட நட்சத்திரத்தை வச்சு நட்சத்திர பொருத்தம் பார்க்கும்போது வந்துரும்ல சார்? சார் நம்ம லக்னத்தை வச்சு பேசிட்டு இருக்கோம். ஓகே சார். ஒரு டவுட் சொல்லுங்க. ஒரே ஒரு டவுட். அம்சத்துலயும் 6, 8 வந்தா கண்டிப்பா சேர்க்கக்கூடாது. அதான் அம்சத்துலயும் 6, 8 வந்தா கண்டிப்பா சேர்க்கக்கூடாது. அம்சத்துலயும் 6, 8 வந்தா கண்டிப்பா சேர்க்கக்கூடாது. அதாவது கண்டிப்பா சேர்க்கக்கூடாது அப்படின்றது இப்போதைக்கு எடுத்துங்க. பின்னாடி வந்து வேற கான்செப்ட் வரும்போது ஓகே இது ஓகேன்னு சொல்லி நம்ம போகலாம், ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட் வரும், அப்ப பாத்துக்கலாம். ரெண்டு பேருக்குமே 6, 8 6, 8 வர்றது நல்ல விஷயம் இல்லை. 6, 8 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க ஒருத்தர் முன்னாடி போவாங்க, ஒருத்தர் பின்னாடி இழுப்பாங்க, அவ்வளவுதான். நீங்க 2 பேரும் ஆளுக்கு திரும்பி ரெண்டு பாதையில போயிட்டு இருப்பீங்க. 7ன்றது நடுவுல இருக்கு, 8ன்றது இந்த பக்கம் போயிட்டு இருப்பாங்க, 6ன்றது அந்த பக்கம் போயிட்டு இருப்பாங்க. சோ 2 பேரும் ஒத்து வர மாட்டாங்க அப்படின்றதுதான் கான்செப்ட் அங்க. சோ ராசியில 6, 8 இருந்தாலும் அம்சத்துல 6, 8 இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அம்சம்ன்றது என்ன? திருமணம் ஆனதுக்கு அப்புறம் உள்ள ஜாதகம் அம்சம். சோ இது புரிஞ்சுதுங்களா? ஓகே ஃபைன். நம்ம அடுத்ததுக்கு போயிடுறேன். இப்ப இதே லக்னம் தான். இப்ப லக்னத்துல பாத்தீங்கன்னா 5, 9 இணைக்கலாமா அப்படின்னா 5, 9 பாதகமா இல்லாத பட்சத்துல இணைக்கலாம். 3, 11 இணைக்கலாமா? 3, 11 பாதகமா இல்லாத பட்சத்துல இணைக்கலாம். 7, 7 இணைக்கலாமா? 7, 7 பாதகமா இல்லாத பட்சத்துல இணைக்கலாம். இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா 5, 9 ஒருத்தருக்கு பெண்ணுக்கு எடுத்துங்க, சிம்ம லக்னம், பெண்ணு சிம்ம லக்னம், ஆண் வந்து மேஷ லக்னம். சோ சிம்மத்துக்கு மேஷம் வந்து பாதகமா? சிம்மத்துக்கு மேஷம் அதனால இணைக்க கூடாது. அதே மாதிரி இப்போ 3, 11 எடுத்துப்போம். பெண் வந்து மேஷம், ஆண் வந்து கும்பம். இது வந்து சரராசிக்கு 11ஆம் இடம் பாதகமா இணைக்க கூடாது. அதே மாதிரி ஆண் வந்து தனுசு, பெண் வந்து மிதுனம் எடுத்துங்க. 7, 7 பாதகமா, உபய ராசிக்கு 7ஆம் இடம் பாதகமா, அதனால இவங்களை இணைக்க கூடாது. சோ இதுதான் கான்செப்ட் இங்க. சோ 5, 9 இதே 5, 9 பெண்ணோட ராசி கன்னி ராசி, ஆணோட ராசி ரிஷப ராசி. சோ இங்க இணைக்கலாமா? தாராளமா இணைக்கலாம். அதே மாதிரி 3 11க்கு உதாரணம் சொன்னீங்க என்ன சார்? வர அடுத்து வர 5, 9 இங்க இணைக்கலாம். 5, 9 பெண்ணோட லக்னம் கன்னி லக்னம், ஆணோட லக்னம் ரிஷப லக்னம். இங்க வந்து 5, 9 வருது, தாராளமா இணைக்கலாம். அதே மாதிரி 3, 11 எடுத்துங்க. ஆணோட லக்னம் வந்து கடக லக்னம், பெண்ணோட லக்னம் கன்னி லக்னம், இங்க பாதகம் இல்லை, அதனால தாராளமா இவங்களை இணைக்கலாம். ஆனா இதே பெண்ணோட லக்னம் மேஷ லக்னம், ஆணோட லக்னம் கும்ப லக்னம் கண்டிப்பா இணைக்க கூடாது. அதே மாதிரி பெண்ணோட லக்னம் துலா லக்னம், ஆணோட லக்னம் சிம்மம் தாராளமா இணைக்க கூடாது. ஏன்னா இது வந்து பாதகம். பெண்ணோட லக்னம் கடக லக்னம், ஆணோட லக்னம் ரிஷப லக்னம்,
இணைக்க கூடாது. ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு பாதகமா இருக்கு. பெண்ணோட லக்னத்துக்கு ஆணோட லக்னம் பாதகமா இருக்கு, அதனால இணைக்க கூடாது. அதே மாதிரி மகர லக்னம், மகரத்துக்கு விருச்சிகம் பாதகம். ஸோ பெண்ணோட லக்னம் மகரம், ஆணோட லக்னம் விருச்சிகம், இணைக்க கூடாது. அதே விருச்சிக லக்னம் கன்னி லக்னம் இணைக்கலாமா? இணைக்கலாம். விருச்சிக லக்னம் கன்னி லக்னம் இணைக்கலாமா? இணைக்கலாம். இப்போதைக்கு இணைக்கலாம்னு போட்டுங்க. நான் ஒரு கொஞ்சம் அட்வான்ஸா போனதுக்கு அப்புறம் இணைக்க கூடாது, ஏன் இணைக்க கூடாதுன்றது அப்புறம் வரேன். ஓகே. பட் இதே தனுசு லக்னம் துலா லக்னம், பெண்ணுக்கு வந்து தனுசு லக்னம், ஆணுக்கு வந்து துலா லக்னம், இணைக்கலாமா? தாராளமா இணைக்கலாம். பெண்ணுக்கு வந்து கும்ப லக்னம், ஆணுக்கு தனுசு லக்னம், இணைக்கலாமா? இங்க பாதகம் இல்ல, தாராளமா இணைக்கலாம். சோ 5, 9 பாதகமா இல்லாத பட்சத்துல, 3, 11 பாதகமா இல்லாத பட்சத்துல தாராளமா இணைக்கலாம். சோ அடுத்து வந்து பொண்ணுக்கு வந்து துலா லக்னம், ஆணுக்கு வந்து மேஷ லக்னம், இணைக்கலாமா? தாராளமா இணைக்கலாம். ஏன்னா 7, 7 நல்லதுதான், இங்க பாதகம் இல்லை. சோ பாதகமா வராத பட்சத்துல 5, 9, 3, 11, 7, 7 நன்மையே. இவ்வளவுதான் லக்னத்தை பொறுத்த வரைக்கும். இது புரிஞ்சிருச்சுன்னா நம்ம அடுத்த கான்செப்டுக்கு போயிடலாம், ராசிக்கு போயிடலாம். சார் இது லக்னம் நவாம்சம் ரெண்டுத்துக்குமே பொருந்தும் இல்லைங்களா? எதுக்கு இப்ப இந்த பாதகம் நம்ம பாக்குறது நவாம்சத்துக்கும் இல்ல, நவாம்சத்துல பாதகம் பார்க்க வேண்டியது இல்ல. நவாம்சத்துல லக்னம் மட்டும் போதும், லக்னம் மட்டும் பார்த்தா போதும். இங்க ராசியில மட்டும் பாருங்க, பாதகம் பாருங்க. ஐயா எனக்கு ஒரு டவுட்டுங்க, கேட்டுருவா? சொல்லுங்கம்மா, கேளுங்க. சொல்லி கொடுத்ததுக்கு சம்பந்தப்பட்டதுதான். இப்ப சரம்க்கு வந்து 11, ஸ்திரம்க்கு 9, உபயம்க்கு 7 பாதகம் சொன்னீங்க. இப்ப ஸ்திரம் பொறுத்த வரைக்கும் 9 வந்து பாதகம் மட்டும் இல்லாம பாக்யாதிபதியாவும் இருக்காரு இல்லையா? அப்ப அந்த ஸ்திர லக்னக்காரங்களை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஓகேம்மா, நல்ல கேள்விதான், நல்ல கேள்விதான். இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா பாதகம், பாதகாதிபதி, இவங்க வந்து பாக்கியாதிபதி ரெண்டுமே ஒருத்தரா தான் வராரு. பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 9ஆம் அதிபதி, இதுல 9ல இருக்க கிரகங்கள் பாதகம் செய்யறது இல்லை அப்படின்றதா சொல்றாங்க. ஆனா திருமண பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் அதிபதி கிடக்கூடாதுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு நமக்கு. சோ அங்க 9ஆம் அதிபதி பாதகாதிபதியா வர்றதுனால இது பாதகத்தை செஞ்சதுக்கு அப்புறம் பாக்கியத்தை கொடுக்குது. கண்டிப்பா பாக்கியத்தை கொடுக்குது, அதுல வந்து எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா பாதகத்தை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்க பாக்கியம் கிடைக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. இது முடிஞ்ச வரைக்கும் இல்ல, அவாய்ட் பண்றது நல்லது. நன்றிங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுங்களா? இப்போ நம்ம லக்னம்னு எடுத்துக்கிட்டா என்ன சொல்றோம்? 2, 12 இணைக்கலாம் சொல்றோம், 4, 10 இணைக்கலாம் சொல்றோம், 6, 8 இணைக்கலாம் சொல்றோம். இதுக்கு அடுத்தது லக்னம் சொல்லும்போது பாதகமா இல்லாத பட்சத்துல 5, 9 இணைக்கலாம், 3, 11 இணைக்கலாம், 7, 7 இணைக்கலாம் பாதகமா இல்லாத பட்சத்துல. இவ்வளவுதான் கான்செப்ட். லக்ன பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தான் கான்செப்ட், வேற எந்த கான்செப்டும் இல்லை. இது புரிஞ்சிருச்சுன்னா சொல்லுங்க. நம்ம அடுத்த கான்செப்ட். சந்து சார் நீங்க சொல்லுங்க. இப்ப சார் நீங்க எதை சொல்ல சந்து சார், நீங்க எதை சொல்ல வந்தீங்க? ஏதா இருந்ததுன்னா சொல்லுங்க. ஓகே ஃபைன், நம்ம அடுத்த கான்செப்ட் போயிடலாம். லவ்குமார் சார், நீங்க எதை சொல்ல வந்தீங்க? சொல்றதா சொல்லுங்க. சார் ஆக்சுவலா ஒரு டவுட் கேட்கலாமா? சொல்லுங்கம்மா. சார் இப்ப 6, 8 லக்னம் இணைக்கலாம்னு சொல்றீங்கல்ல? ஆமா. இப்ப ஆக்சுவலா ஆண் வந்து விருச்சிக லக்னம், பெண் மேஷ லக்னம், அப்படி கான்செப்ட்ல இணைக்கலாமா? தாராளமா இணைக்கலாமா, தாராளமா இணைக்கலாம். ஆனா அம்சத்துல இந்த லக்னங்கள், லக்ன புள்ளி வந்து 5, 9ஆவோ இல்ல 4, 10ஆவோ இல்ல 3, 11ஆவோ இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஆக்சுவலா லக்னம் வந்து இப்ப விருச்சிகம் வந்து பெண் லக்னம் இல்லைங்களா? ஆனா அது ஆண் லக்னமா வரும்போது மேஷம் ஆண் லக்னம் வரும். அப்ப மேஷம் பெண்ணா இருக்கும்போது இணைக்கிறது நல்லதான்னு கேக்குறேன். தாராளமா இணைக்கலாமா, தாராளமா இணைக்கலாம். ஓகே, தேங்க்யூ. தாராளம். பொதுவா சொல்லும் போது இப்ப 10 பொருத்தங்கள் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரே ராசி அதிபதியா இருக்கிறதுனால இது வந்து இணைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி துலா லக்னத்துக்கும் ரிஷப லக்னத்துக்கும் இணைக்கலாம் அப்படின்றதான் சொல்றாங்க. ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க 6, 8 இருக்கும்போது அம்சத்துல அவங்க நல்லா இருக்காங்களான்னு பாத்துங்க. இங்க 6, 8 இருந்தா கூட இவங்க சண்டைகளை போட ஆரம்பிச்சிருவாங்க. 2 பேருமே 6, 8 இருந்ததுன்னா நார்மலா சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அம்சத்துல அது நல்லா இருக்கான்றதை நம்ம பாத்துக்கணும். அவ்வளவுதான். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரே ஒரு சின்ன டிப்ஸ். நம்ம நவாம்சம் சொல்லியிருந்தீங்க இல்லையா, நட்சத்திரம் எடுத்துக்கிறது, அதை ரொம்ப ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தனுசு 1, மேஷம் 5, சிம்மம் 9 வச்சுட்டோம்னா
சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சிம்மத்துல சனி, ராகு, கேது. இப்படி புரிஞ்சுட்டோம்னா நட்சத்திரம் மறக்காம இருக்கும்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இதை சொல்லிதான் நான் சொன்னேன் ஆரம்பத்துல. இப்ப மேஷத்துக்கு கேது, கேது, சந்திரன், குரு. சிம்மத்துக்கு வந்து சனி, சுக்கிரன், செவ்வாய். தனுசுக்கு வந்து சூரியன், புதன், ராகு. அவ்வளவுதான். சிம்பிளா இதை சொல்லிதான் நான் சொன்னேன் ஆரம்பத்துல. ஓகே, அதான் சார். அத கிரகமா ஞாபகம் வச்சுட்டா 1, 5, 9 தனுசுல ஈஸியா இருக்கும்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே ஓகே. இப்ப நான் அடுத்து ஐயா ஒரு டவுட்டுங்க. இப்போ பெண்ணோட லக்னம் வந்து 6வது லக்னமா இருந்து ஆணோட லக்னம் வந்து 8வது லக்னமா இருக்கிறது பிரச்சனை இல்லைங்களா? அதாம்மா, நீங்க லக்னத்துல 6, 8 இருக்கலாம். இருந்ததுன்னா அம்சத்துல அது வந்து 6, 8 இருக்கக்கூடாது. அங்க வந்து 5, 9 இருக்கலாம், இல்ல 3, 11 இருக்கலாம், 4, 10 இருக்கலாம். அப்படி இருக்கிற மாதிரி பாத்துக்குங்கன்னு சொல்லுவாங்க. ராசியில இருந்தாலும் அம்சத்துல ராசியில பொதுவா ஒரு விதியை எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னா, அம்சத்துல கெட்டு இருந்தாலும் ராசியில கெட்டு இருந்தாலும் அம்சத்துல நல்லா இருந்ததுன்னா அந்த அதிபதி கடந்த ஒரு பட்டி. ஓகே, சோ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் எந்த டவுட்டும் இல்லை இல்லையா? நம்ம அடுத்தது போயிடலாம். இப்ப ராசி பொருத்தம் போயிடலாம். ராசி கான்செப்டும் இதே கான்செப்ட் தான். லக்னத்துக்கு என்ன சொன்னோம் அதே கான்செப்ட் தான் ராசி கான்செப்ட். இதுல எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. இதே மாதிரி ராசி ஒருத்தருக்கு சந்திரன் பெண்ணுக்கு வந்து ரிஷபத்துல இருக்கார், ஆணுக்கு வந்து மேஷத்துல இருக்கார். பெண்ணுக்கு வந்து ரிஷபத்துல இருக்கார், ஆணுக்கு வந்து கும்பத்துல இருக்கார். பெண்ணுக்கு வந்து ரிஷபத்துல இருக்கார், ஆணுக்கு வந்து தனுசுல இருக்கார். ஸோ இந்த கான்செப்ட்ல வந்ததுன்னா தாராளமா இணைச்சிடலாம். அப்படி இணைக்கும் போது தாராபலன் பார்த்துக்குங்க. தாராபலன்ல இவங்களுக்கு நல்லா இருக்காங்களான்னு பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து தாராபலன்ல கண்டிப்பா நல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி 4-10 வருது. ஆண் ராசி வந்து சம்டைம்ஸ் வந்து இப்போ வந்து 2-12 வருது. ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா 2-12 வரும்போது அது இணைக்கலாம் அப்படின்ற, ஏன்னா மற்ற எல்லாமே நல்லா இருக்கு, இது இந்த ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் நல்லா இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ வரும்போது இது கண்டிப்பா 3, 5, 7 வந்து இணைக்காதீங்க. 3, 5, 7 இணைக்காதீங்க. 4வது நட்சத்திரத்தையும் இணைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் 4வது நட்சத்திரத்தையும் இணைக்காதீங்க. அதாவது பெண் வந்து அஸ்வினி நட்சத்திரம் எடுத்துங்க, ஆண் வந்து 4வது நட்சத்திரம் என்ன வரும் உங்களுக்கு? ரோகிணி வரும். அப்படி வந்ததுனாலும் இணைக்காதீங்க. 4வது நட்சத்திரம் வஞ்சக சூழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அதனால 4வது நட்சத்திரத்தை முடிஞ்ச வரைக்கும் இணைக்காதீங்க. ஸோ இது வந்து நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உள்ள கான்செப்ட். 2-12 பெண் லக்னம், பெண் ராசி முன்னாடியும் ஆண் ராசி பின்னாடி இருப்பது எப்பயுமே நல்லது. ஸோ இந்த கான்செப்டை முக்கால்வாசி ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சில நேரங்களை ஃபாலோ பண்ண முடியாத நேரத்துல தாராபலனை பாருங்க. 2 பேருக்கும் தாராபலனை பாருங்க. தாராபலன்ல 3, 5, 7 இல்லாம 3, 5, 7 மட்டும் இல்ல, மெயினா 1 கூட தேவையில்லை. 2, 4, 6, 8, 9 இதை மட்டும் இணைங்க. 2, 4, 6, 8, 9 இந்த 5 இதை மட்டும் இணைங்க. மற்றதை இணைக்காதீங்க. இணைக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்ப நம்ம சொன்ன மாதிரி பெண்ணோட ராசி முன்னாடியும் ஆணோட ராசி பின்னாடி இருக்கிறது நல்லது. அதாவது பெண் ராசி ரிஷப ராசி, ஆண் ராசி மேஷம் அல்லது கும்பம் அல்லது தனுசு. இது வந்து பர்ஃபெக்டான பொருத்தமா அமையும். இது புரியுதான்னு பாருங்க. விருச்சிகமா இருந்தா சார் 7 விருச்சிகம் வர இப்ப சொன்னது மட்டும் கேளுங்க, கேள்வி கேளுங்க. அடுத்து வந்து சில பேர் சார் பெண்ணுக்கு நீங்க பெண்ணுல இருந்து ஆணுக்கு பார்க்க சொல்றீங்க, அதே மாதிரி சில பேர் ஆண்ல இருந்து பெண்ணு கூட பார்க்க சொல்றேன் சார். இல்ல, ஆண்ல இருந்து பெண் பார்க்காதீங்க தயவு செஞ்சு. ஆண்ல இருந்து பெண் நம்ம வந்து திருமண பொருத்தம் எல்லாமே வந்து எங்க பாக்குறோம்னா பெண்ணுக்கு தான் பாக்குறோம். அதனால இப்ப பொருத்தம் பாத்தீங்கன்னா பொருத்தத்துக்கு ஒரு புக்லெட் ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த புக்லெட்ல உங்களுக்கு வந்து கொடுத்துறாங்க, இந்த லக்னத்துக்கு இந்த லக்னம் இணைக்கலாம், இந்த ராசிக்கு இந்த ராசி இணைக்கலாம்னு கொடுத்துட்றாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஆணுக்கு பொருத்தம் பார்க்கும்போது அவங்க ஆக்சுவலா எடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு எடுத்துதான் அதை வந்து மேப் பண்ணிருப்பாங்க. அதனால நம்ம பெண்ணுக்கு பாக்குறது தான் நல்லது, ஆணுக்கு பாக்குறது நல்லது. ஐயா பொண்ணு வந்து கன்னி ராசினா பையன் வந்து துலாம் ராசி இருக்கலாமா ஐயா? பையன் துலா ராசியை இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா 2-12 வரும்போது பெண்ணு முன்னாடியும் ஆண் பின்னாடியும் இருக்கிறத பாத்துங்க. ஏன் நம்ம வந்து இணைக்க கூடாதுன்னு சொல்றேன்னா, இப்ப முதல்ல நம்ம இந்த கான்செப்ட் சொன்னோம் உங்களுக்கு. இப்ப வந்து பெண் வந்து ஆண் வந்து துலாம், பெண் வந்து கன்னின்றீங்க. இப்போ உதாரணத்துக்கு பொண்ணு வந்து கன்னிங்க, பையன் வந்து ஆணுங்க. துலாம் வந்து ஆண், அதானே சொல்ல வரீங்க? ஆமா, பொண்ணு கன்னி, துலாம் ஆணு. ஆமா, அதேதான் நானும் சொல்ல வரேன். இப்ப பெண்ணு கன்னி, அஸ்த நட்சத்திரம் எடுத்துங்க.
ஆண் வந்து துலாம், ஆண் வந்து துலாத்துல சுவாதின்னு எடுத்துங்க. இப்ப இது இணைக்கலாமா? இணைக்க கூடாது. இணைக்க கூடாது. ஸோ அதனால பின்னாடி இருக்கிறது தான் நல்லது. பெண் முன்னாடியும், பெண் வந்து துலாமும் ஆண் கன்னியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி வராத பட்சத்துல அட்லீஸ்ட் 2வது நட்சத்திரமாவோ இல்ல 6வது நட்சத்திரமாவோ இல்ல 8வது நட்சத்திரமாவோ இல்ல 9வது நட்சத்திரமாவோ வர்ற மாதிரி பாத்துக்குங்க. 2, 4, 6, 8, 9 நல்லது. ஐயா ஒரே லக்னமா வரலாமா? வர அதுக்கு அடுத்தது வர லக்னம், ஒரே லக்னம் ராசிக்கு நான் அடுத்தது வரேன் நான். இது புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து அதுக்கு போவோம். இப்ப கன்னியா இருந்தா ரிஷபமா இருக்கலாம் இல்லைங்களா ஐயா? கன்னியா இருந்தா ரிஷபமா இருக்கலாம். அது பொண்ணு கன்னியா இருந்தா பையன் வந்து ரிஷபமா இருக்கலாம். தாராளமா இருக்கலாம். சரிங்க சரிங்க. சோ இந்த ராசி கான்செப்ட் இதேதான். 2, 12, 4, 10, 6, 8 பாதகமா இல்லாத பட்சத்துல 5, 9, 3, 11, 7, 7. ஐயா அந்த முன்னாடி அந்த பின்னாடின்னு சொல்றீங்களா? அந்த முன்னாடி பின்னாடிங்கிறது எப்படிங்க ஐயா? ரிஷபம் பெண்ணு, ரிஷபம் பெண்ணு, மேஷம் ஆண். என்னதுங்க ரிஷபம் பெண்ணு அப்படின்னா மேஷம் வந்து ஆணுங்களா ஐயா? மேஷம் ஆணு. ரிஷபம் பெண்ணு, கும்பம் ஆணு. ரிஷபம் பெண்ணு, தனுசு ஆணு. கன்னி பெண்ணு, ரிஷபம் வந்து ஆணு. அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. விருச்சிகம் பெண்ணு, சிம்மம் ஆண். துலாம் பெண்ணு, ஒரே நிமிஷம். துலாம் பெண்ணு, மேஷம் ஆணு. ஸோ இங்க வந்து பாதகம் 5, 9லயும் பாதகம் இல்லை, 3, 11 பாதகம் இல்லை, 2, 2லயும் நம்ம வந்து கரெக்டா பார்த்துட்டோம். 4, 4 பார்த்துட்டோம், 7, 7 பார்த்துட்டோம். ஸோ இது வந்து எந்த இடத்துலயும் பாதகமோ இதுக்கு வராத பட்சத்துல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தாராபலன்களை பார்த்துருங்க. அதுதான் சொல்ல வர நட்சத்திரத்தை பத்தி. நீங்க சொல்லுங்க உமா மேடம். இது பெண்ணுக்கு வந்து நட்சத்திர ராசி அடிப்படையில பின்னாடியும் லக்ன அடிப்படையில முன்னாடியும் வரும்போது இணைக்கலாமாங்க சார்? உதாரணம் சொல்லுங்க. இப்போ வந்து பெண்ணு வந்துட்டு விருச்சிக ராசி, பையன் வந்துட்டு துலா ராசிங்க. அப்போ பெண்ணு வந்து அதே மாதிரி லக்னம் பாத்தீங்கன்னா பெண்ணு வந்து கும்ப லக்னம், ஆண் வந்து மீன லக்னம். இப்ப லக்னத்துல பெண்ணு முன்னாடி வர்றாங்க, ராசியில வந்து பெண்ணு வந்து பின்னாடி வர்றாங்க. அப்போ இது இணைக்கலாங்களா? இல்ல, நல்ல கேள்வி. எல்லாருக்குமே புரியக்கூடிய கேள்வி. இவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, லக்ன பொருத்தம் இல்ல, ராசி பொருத்தம் இருக்கு, இவங்களை இணைக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப லக்ன பொருத்தம் இல்ல அப்படின்னா அதுக்கு வந்து இல்ல அப்படின்னு ஒரு மார்க்கை போட்டுக்கிறோம், டிக் இன்டு மார்க் போட்டுக்கிறோம். ராசி பொருத்தம் இருக்குன்னா அதுக்கு ஒரு டிக் மார்க் போட்டுக்கிறோம். ஸோ இது இப்போதே இது வந்து நம்ம வந்து இன்டு மார்க்கும் டிக் மார்க்கும் மட்டும் தான் போட்டிருக்கோம். இதுக்கு அப்புறம் அடுத்த கான்செப்ட் இருக்கு நமக்கு. செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்காரா, ஆயுள் பலம் எப்படி இருக்கு, கிரக பொருத்தங்கள் எப்படி இருக்கு, மற்ற பொருத்தங்கள் எல்லாமே நல்லா இருந்து நீங்க சொல்ற மாதிரி இங்க லக்ன பொருத்தம் இல்ல, ராசி பொருத்தம் இருக்குன்னா இதை ஆட்டோமேட்டிக்கா டிக் பண்ணிட்டு சேர்த்துட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான். ஒரு கேள்வி, பாஸ்கரா பேசுறேன். இப்போ லக்னத்துக்கு பாதகம் வர மாதிரி அதே மாதிரி ராசிக்கும் பாதகத்தை எடுத்துக்கலாம்ல? லக்னத்துக்கு இப்போ மேஷ லக்னம், கும்பம் வந்து பாதகம். ஆமா. ராசிக்கு ராசியும் பாதகமா இருக்கக்கூடாதா? ராசியும் பாதகமா இல்லாத பட்சத்தில் தான் நான் சொல்லியிருக்கேன். நான் ராசியும் பாதகமா. சரிங்க. லக்னத்துக்கு என்ன கான்செப்ட் சொல்லணும் அதே கான்செப்ட் ராசிக்கு சொல்லிடுங்க. ராசியும் வந்து சிம்ம ராசியும் மேஷ ராசியும் இணைக்க கூடாது, மேஷ ராசியும் ராசியும் இணைக்க கூடாது. நன்றி சார். கடக ராசியும் ரிஷப ராசியும் இணைக்க கூடாது, தனுசையும் மிதுனத்தையும் இணைக்க கூடாது. ஸோ இங்க பாதகமா இருக்கிற பட்சத்துல ராசியா இருந்தாலும் சரி, லக்னமா இருந்தாலும் சரி இணைக்காதீங்க. சார் எல்லாரும் மியூட் போட்டுக்குங்க, பேசுறவங்க மட்டும் மியூட் எடுத்துக்கோங்க. ராசியில சஷ்டாஷ்டகமா இருந்து அம்சத்துல சஷ்டாஷ்டகம் வரலனாலும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்க சார்? அதுதான் சொல்ல வர. ராசியில சஷ்டாஷ்டகமா இருக்கு, அம்சத்துல நல்லா இருக்கு, தாராளமா இணைக்கலாம். ராசியில பாதகமா இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் கான்செப்ட். ஓகே, பொதுவான கான்செப்ட் எல்லா இடத்துக்குமே பாத்தீங்கன்னா, இப்ப ராசியில ஒரு கிரகம் நீசமா இருக்கு, அம்சத்துல இந்த கிரகம் நல்லா இருக்கு, கண்டிப்பா ஜாதகர்
25-30 வயசுக்கு மேல நல்லா இருப்பாருன்னு தாராளமா கண்ணை மூடிட்டு சொல்லலாம். அம்சத்துல ராசியில வந்து குரு வந்து நீசமா இருக்காரு, அம்சத்துல உச்சமா இருக்காரு, 25-30 வயசுக்கு மேல ஜாதகர் நல்லா இருப்பார் அப்படின்னு கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். ஆனா இதே ராசியில குரு வந்து உச்சமா இருக்காரு, அம்சத்துல நீசமா இருக்காரு, இது வந்து நல்லதில்லை. சோ இந்த கான்செப்ட் நீங்க வந்து பொதுவா இது வந்து ஜென்ரலா ஜாதகம் பார்க்கறதுக்கு ஜாதகத்துக்குள்ள ஒரு கான்செப்ட் இது. இந்த கான்செப்டை எப்பயுமே மனசுல வச்சுங்க. இதை வந்து நம்ம பார்க்கறது நல்லதுதான். ஓகே, திருமணம் பொறுத்த வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா அம்சமா இருந்தாலும் சரி, ராசியா இருந்தாலும் சரி, 2-12 இருக்கலாம், அப்புறம் 4-10 இருக்கலாம், அதுக்கப்புறம் 6-8 இருக்கலாம், பாதகமா இல்லாத பட்சத்துல 5-9 இருக்கலாம், அதுக்கு அடுத்தது 3-11 இருக்கலாம், 7-7 இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்கேன். இது புரியுதான்னு பார்த்துக்கணும். இது இவ்வளவுதான் ராசி லக்னத்தை பொறுத்த வரைக்கும். இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா அடுத்த கான்செப்ட் போகலாம். புரியுது சார், தேங்க்யூ. ஓகே, பேசிக்கா அட்டன் பண்றவங்க உமா மேடம், நீங்க மீனா மேடம், நீங்க உங்களுக்கு எல்லாம் ஏதாவது புரியுதா? புரியுது சார். புரியுதுங்க சார், புரியுதுங்க சார். ஓகே, வெரி குட். ஓகே ஃபைன். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா சார் வணக்கம் சார், இப்பதாங்க சார் இணைங்க குறுக்குல. ஓகே சார், நீங்க அப்புறம் ஆடியோ பாத்துங்க. ஐயா ஒரு சந்தேகம். சொல்லுங்க. வந்து சிம்மமும் கும்பமும் இணைக்கலாங்களா? 7-7 சிம்மமும் அது 2 பேரும் பகை வரும்ல, சூரியன் சனி, அதெல்லாம் அப்புறம் இப்போதைக்கு நம்ம வந்து தாராளமா இணைக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் தான் நம்ம போறோம். பின்னாடி வரும்போது நான் வந்து எந்தெந்த லக்னம் இணைக்க கூடாது, அந்த லக்னம் எங்க பாதகமா இருக்கு, அங்க வந்து எப்படி இருந்தா இணைக்கலாம், அதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். அதே மாதிரி கடகமும் மகரமும் வரும். அதே மாதிரி இப்போதைக்கு இந்த கான்செப்ட் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா எல்லாமே கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால இப்போதைக்கு இணைக்கலாம். சரிங்க, வணக்கம். ஓகே. சோ நம்ம என்ன சொல்றோம், இப்ப 2-12, 4-10, 6-8 பாதகமா இல்லாத பட்சத்துல 5-9, 3-7, 3-11, 7-7 இதை வந்து இணைக்கலாம். அவ்வளவுதான். இப்ப இது புரிஞ்சிச்சுன்னா நம்ம அடுத்தது ஏக லக்னம் ஏக ராசி இது பண்ணலாமா கூடாதா? பாதகமா இல்லாத பட்சத்துல வந்து 5-9, 4-10, 3-7 தான் சொன்னீங்க. 4-10 பாதகம் இல்ல சார். 5-9, 3-11, 7-7 தான் பாதகம். ஓ 7. ஓகே. ஓகேவா? சோ இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்ப வந்து ஏக லக்னம் ஏக ராசி இணைக்கலாமா? நிறைய பேர் சொல்றது என்னன்னா ஏக லக்னம் ஏக ராசி இணைக்கலாம். ஒரு சிலர் வந்து ஏக லக்னம் ஏக ராசி இணைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் இணைக்க கூடாது, ஏன் இணைக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம எந்த கான்செப்ட் எடுத்தாலும் அதை வந்து நம்ம இந்த கான்செப்ட் எப்படி பாக்குறோம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்துப்படி தான் பாக்குறோம். இப்ப காலபுருஷ தத்துவப்படி ஏக ராசி ஏக லக்னம் அப்படின்னு ரெண்டுக்கும் ஒரே கான்செப்ட் தான். அதனால வந்து நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கோனா ஏக லக்னமா இருக்கணும், ஏக ராசியா இருக்கணும். இப்ப இணைக்கலாமா கூடாதா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஒருத்தருக்கு ஏக லக்னம் வந்து ரெண்டுமே காலபுருஷ தத்துவத்துப்படி நம்ம வந்து மேஷ லக்னம்னு எடுத்துக்கிறோம். இப்ப எந்த விதிகளை நம்ம ஃபாலோ பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல இவங்க வந்து விதிகளை அமைக்கிறதா இருந்தாலும் சரி, காலபுருஷ தத்துவத்துல அது எப்படி அந்த விதிகள் சொல்லப்பட்டிருக்கு பார்த்துட்டு அதை பொதுவா கொண்டு வந்து எல்லா லக்னத்துக்கும் வச்சிடறாங்க. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் நல்லா இல்ல, 7ஆம் இடம் நல்லா இல்ல அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க இவங்க, சுக்கிரன் நல்லா இல்ல அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இப்ப பொதுவா என்ன சொல்லிடுறாங்க, சுக்கிரன் நல்லா இல்லைன்னா அந்த ஜாதகத்துக்கு கேர்ஃபுல்லா பாருங்க. சோ கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவம் தான். இப்ப காலபுருஷ தத்துவத்தை 2-7 நல்லா இல்லைன்னு சொல்ல வராங்க. காலபுருஷ தத்துவத்தை பத்தி ஆணுக்கு பாத்தீங்கன்னா 2-7ன்றது சுக்கிரன் வரும், பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா 2-7ன்றதும் சுக்கிரன் தான் வரும். ஸோ இவங்க 2-7 நல்லா இல்லைன்னா அந்த திருமணம் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது, இல்ல ஃபெயிலியர் ஆகுது, இல்ல வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்குது. இது எங்கேருந்து எடுத்தாங்க இந்த கான்செப்டை? காலபுருஷ தத்துவத்துல இருந்து எடுத்த கான்செப்ட் தான். ஸோ இதே கான்செப்ட் தான் எந்த விதிகள் அமைக்கிறதா இருந்தாலும் அந்த விதிகளை காலபுருஷ தத்துவத்துக்கு வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ இங்க ஏக லக்னம் ஏக ராசின்னும் போது இந்த காலபுருஷ தத்துவத்தை வச்சுதான் லக்னம் ராசின்றதை எடுத்துருக்காங்க. இப்போ மேஷ லக்னமே எடுத்துங்க. இப்போ மேஷ லக்னம் 2 பேருக்குமே லக்னம் பொறுத்த வரைக்கும் மேஷ லக்னமா இருக்கு. 2 பேருக்குமே லக்னம் ஒரே லக்னம். இந்த 2 லக்னம் இணைக்கலாமா, ஏன் இணைக்க கூடாது அப்படின்றது கான்செப்ட் பாத்தீங்கன்னா, இப்போ 2 பேருக்குமே லக்னம் ஒரே லக்னமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? ரஜ்ஜு தட்டுமா? ரஜ்ஜு தட்டுன்றது நம்ம சொல்லலாம், ரஜ்ஜு தட்டுன்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள இப்ப மேஷம்ன்றது நம்ம என்ன சொல்றோம், ஆடுன்னு சொல்றோம். இப்ப 2 ஆடும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா என்ன பண்ணும்? 2 ஆடும் முட்டிக்கும்.
2 ஆடு சண்டை போடும். இப்போ 2 ஆடும் சண்டை போடுது, இல்லை 2 ஆடும் முட்டிக்குது. 2 ஆடும் முட்டிக்கும் போது என்ன பண்ணும், இன்னொரு ஆடு வந்து தான் அதை வந்து சமாதானம் பண்ண வரும். இன்னொரு ஆடு வந்து சமாதானம் பண்ண வருதுன்னா எப்படி வரும், அதுக்கு வந்து 2 ஆட்டில் எந்த ஆடு வீக்காக இருக்கோ அந்த ஆடை பிடிச்சி அடிச்சு படுக்க வச்சுட்டு இன்னொரு ஆட்டுக்கு வந்து தடவி கொடுத்துட்டு போயிடும். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இங்கே வந்து இவங்க 2 பேருக்கும் உள்ள சண்டைகள் வந்துச்சுன்னா இவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே வந்து இவங்களை சமாதானப்படுத்த வராங்க. அதாவது நெருங்கியவர்களோ இல்லை உறவினர்களோ இல்லை வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களோ இவங்க 2 பேருக்கு சண்டை வரும்போது, பொதுவாக எந்த குடும்பமாக இருந்தாலும் முதல்ல வீட்டில் இருக்கவங்க தான் வருவாங்க. ஸோ இந்த வீட்டில் இருக்கிறவங்க வரும்போதே இவங்க பாதகத்தை பண்றாங்க அப்படின்றது தான் இங்கே கான்செப்ட். இவங்க வந்து ஒருத்தருக்கு யார் வீக்கா இருக்காங்களோ அவங்கள வந்து போட்டு தள்ளிட்டு அடுத்தவங்களுக்கு நன்மைகளை செஞ்சுட்டு, யார் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களுக்கு நன்மையை செஞ்சுட்டு, இவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இவங்க எந்த ஆஸ்பெக்ட்ல இருக்காங்க எதையும் பாக்குறது இல்லை. இவங்க தனக்கு பிடிச்சிருக்கா இவனுக்கு நல்லது பண்ணு, தனக்கு பிடிக்கலையா இவனுக்கு கெடுதல் பண்ணு, இந்த கான்செப்ட்ல தான் போகுது. அதனால ஏக லக்னம் ஏக ராசி கூடாது அப்படின்ற நம்ம சொல்றோம். சரி, உதாரணத்துக்கு இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேதுன்னு எடுத்தோம். கேதுன்றது யாரு, பிள்ளையார். பிள்ளையாருக்கு என்னாச்சு, முதல்ல பிள்ளையார் பிறந்தாரு. பிறந்தவொடனே என்ன பண்ணாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில அவர் தலையை எடுத்துட்டாங்க. ஸோ தலை போச்சா, தலை போனதுக்கு அப்புறம் திருப்பி அவருக்கு வேற தலைகள் அங்க கொண்டு வந்து வைக்கப்பட்டுச்சு, வேற ஒருத்தரோட தலை. ஸோ பொதுவா ஏக லக்னம் ஏக ராசி அப்படின்னா இந்த தலை சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது பிள்ளையார் என்னாச்சு, பிள்ளையாருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. என்ன பிரச்சனை வந்தது, சொத்து பிரச்சனை வந்தது. சொத்து பிரச்சனைல ஒரு பழத்தை கொடுத்தாங்க, ஒரு பழத்தை கொடுத்து சாப்பிடு அப்படின்னாங்க. அந்த பழத்தை வந்து அவர் சாப்பிட போனாரு. சாப்பிடும்போது ஏன் முருகனுக்கு கொடுக்கல, அந்த பழத்தை பிரிக்கலாமா அப்படின்னு, இல்ல பிரிக்க கூடாதுன்னு ஒரு விதியை போட்டாங்க. அந்த விதியை போட்டாங்க பிரிக்க கூடாதுன்னு. சரி, இதை வின் பண்றதுக்கு என்ன கான்செப்ட், உலகத்தை யார் 3 வாட்டி சுத்திட்டு வராங்களோ அவங்களுக்கு இதை கொடுத்துடலாம். சரி, உலகத்தை நான் சுத்திட்டு வரேன்னு எந்த யோசனையுமே இல்லாம டக்குன்னு முருகர் வந்து மயில் எடுத்துக்கிட்டு சுத்தி போயிட்டாரு. இங்க என்னாச்சு, பிள்ளையார் வந்து திடீர்னு யோசிச்சுட்டு அம்மா அப்பாவை சுத்தி வந்தா உலகத்தை சுத்தின மாதிரி, ஆமா கண்டிப்பா அம்மா அப்பாவை சுத்தி வந்தா உலகம், எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. சுத்தி வந்தாரு, பழத்தை கொடுத்துட்டாரு. முருகர் வராரு. முருகர் வரும்போது அவருக்கு பழம் இல்லை. ஸோ இவங்க 2 பேருக்கும் சண்டைகள் வரும்போது இங்க யாரோ ஒருத்தர், அது சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தர் ஒரு இடையில ஒரு நியாயஸ்தம் பண்ண வந்துட்டு ஒருத்தருக்கு பாதகமாகவும் ஒருத்தருக்கு சாதகமாகவும். இங்க என்ன பண்ணிருக்கணும் ஆக்சுவலா, இல்லப்பா அவன் போயிட்டான். ஸோ அவன் போனதுக்கு அப்புறம் அவன் சொல்ல முடியாது, இது வந்து தப்பு, இந்த கான்செப்ட் தப்பு, நீ வந்து போய் சுத்திட்டு வான்னு தான் சொல்லியிருக்கணும் இல்லையா. இங்க ஏன் அவங்க சொல்லல, இங்க ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது. அந்த பிரச்சனை யாரா ஏற்படுது, அம்மா அப்பாவால் ஏற்படுது, இல்ல நாரதர் சொந்தக்காரர்களால் ஏற்படுது. ஏதோ ஒண்ணு வச்சுங்க, நம்ம வந்து கடவுளை தப்பா பேசுறோம்னு எடுத்துக்காதீங்க, கான்செப்ட் தான் இங்க பேச வரேன் நான். ஸோ இந்த கான்செப்ட் பிரகாரம் பார்க்கும்போது இங்க பிள்ளையாருக்கு நன்மைகள் செய்யப்பட்டுச்சு, முருகருக்கு கெடுதல் பண்ணப்பட்டுச்சு. அந்த பழம் அப்படின்ற இடத்த வந்து நீங்க சொத்துன்னு எடுத்துங்க. இந்த சொத்து பிரச்சனை 2 பேருக்கும் வரும்போது அந்த சொத்து பிரச்சனை எப்படியாவது நீங்க என்ன பண்றீங்க, சொத்து பிரச்சனையில பலமா யார் இருக்கானோ அவனுக்கு சாதகமாகவும், வீக்கா யார் இருக்கானோ அவனுக்கு பாதகமாகவும் பண்ணிடுறீங்க. இதை யார் பண்றா, அப்பா அம்மா பண்றாங்க, இல்ல அண்ணன் தம்பி பண்றாங்க, இல்ல சொந்தக்காரங்க பண்றாங்க. ஒருத்தருக்கு பாதகம் ஒருத்தருக்கு சாதகம். இதனால முடிஞ்ச வரைக்கும் ஏக லக்னம் ஏக ராசிய பண்ணாதீங்க அப்படின்றத ஒரு கான்செப்ட். ஸோ ஓகே, இது கேது நட்சத்திரம் இல்லை, நான் பரணி நட்சத்திரத்துக்கு வரேங்க அப்படின்னு சொல்லுங்க. பரணிக்கு வாங்க. பரணின்றது யாரு, துரியோதனன். துரியோதனுக்கு என்னாச்சு, அங்கேயும் வந்து என்னாச்சு, சொத்து பிரச்சனை வந்தது. இவருக்கும் பாண்டவர்களுக்கும் சொத்து பிரச்சனை வந்தோன்னு என்னாச்சு, அங்க வந்து அவர் தந்தையே வந்து துரியோதனுக்கு சாதகமா எல்லாத்தையும் பண்றாரு, பாண்டவர்களுக்கு பாதகமா பண்றாரு. ஒரு காணி நிலம் கூட கொடுக்க மாட்டேன், ஒரு ஊசி முனை நிலம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது, இல்ல கண்டிப்பா கொடுத்தே ஆகணும்னு அவர் நின்று இருந்தாருன்னா இந்த யுத்தமே வந்திருக்க போறது. சோ அங்க சாதகமா தன் பையனுக்கும் பாதகமா இன்னொருத்தருக்கும் பண்றாங்க. இது யார் பண்றது, ரிலேட்டிவ் தான் பண்றாங்க. சோ இங்க வந்து ஏக லக்னம் ஏக ராசின்னு இருக்கும்போது அங்க சாதகம் பாதகம் பண்ணக்கூடியது யாரு, இவங்க மட்டும்தான், வேற யாருமே இல்லை. இது ஒரு கான்செப்ட். அடுத்தது கிருத்திகை எடுத்துக்கணும். கிருத்திகை எடுத்தாலும் கிருத்திகை என்னாச்சு, இவர் பிறக்கிறாரு. பிறந்தோன்னு அந்த ஜாதகரு தன் தாய்கிட்ட வளராம கார்த்திகை பெண்கிட்ட வளர்றாரு. கார்த்திகை அதாவது இவங்க என்ன பண்றாங்க, ஒரு இந்த 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 குழந்தை ஒரு மாற்றான் தாய்கிட்ட வளரக்கூடிய ஒரு எண்ணங்கள் வந்துருது, இல்ல நிலைமைகள் வந்துருது. மாற்றான் தாய்கிட்ட வளர்ந்ததுனால என்ன ஆகுது, இப்ப 2 பேருமே மாற்றான் தாய்கிட்ட வளர்ந்தாங்கன்னா என்ன ஆகும், அந்த மாற்றான் தாய் எண்ணங்கள் இவங்க 2 பேருக்குள்ள ஆழமா பதிஞ்சிடுது. ஸோ இது வந்து இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்துது. இதுதான் வந்து கான்செப்ட். இந்த கான்செப்ட்னால
முடிஞ்ச வரைக்கும் ஏக லக்னம் ஏக ராசியை இணைக்காதீங்க அப்படின்னு சொல்றோம். அப்படி இணைக்கும் போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பா அவங்ககிட்ட சொல்லிடுங்க, யாராவது ஒருத்தட்ட சொல்லிடுங்க, இவங்களுக்கு வந்து சொத்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இல்ல இவங்களுக்கு குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இல்ல இவங்களுக்கு தலை சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை நீங்க அனுசரிச்சுட்டு போயிட்டீங்கன்னா நல்லபடியா இருக்கலாம். ஸோ அப்படி ஏக லக்னம் ஏக ராசி நீங்க அமைக்க இருந்தா கூட என்ன பண்ணணும், நான் வந்து லக்னம் பெண் லக்னம் முன்னாடியும் ஆண் லக்னம் பின்னாடியும் வர மாதிரி பார்க்கணும். அதாவது பெண் லக்னம் பரணி நாள்லையும் ஆண் லக்னம் கேது நட்சத்திரத்துல வந்துடலாம். ஆண் லக்னம் கேது நட்சத்திரத்துல வந்துடலாம், அஸ்வினியில வரலாம். பெண் லக்னம் பரணியில வரலாம். அதே மாதிரி பெண்ணோட ராசி பரணியில வரலாம், ஆணோட ராசி அஸ்வினியில வந்துடலாம். இவ்வளவுதான் சிம்பிளா பார்க்க வேண்டியது. ஆனா இதை சொல்லிட்டு நம்ம பண்ணும்போது அங்க ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் அது நம்ம மேல வராது. நீங்க தான் சொன்னீங்க நாளைக்கு வந்து ஏக லக்னம் ஏக ராசி அமைக்கலாம் சொன்னீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அப்ப இந்த பழிகள் ஜோசியர் மேல விழாது. பழி விழாதுன்றது மட்டும் இல்ல, நம்ம அவாய்ட் பண்ணும்போது இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு நன்மைகளாகவும் அமையுது. இதை அவங்களுக்கு புரிய வச்சு ஒத்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. ஆனா இது நிறைய இடத்துல இது ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? காதலிச்சுட்டு வந்திருப்பாங்க, இல்ல எல்லாத்துக்கும் முன்னாடி பார்த்துட்டு வந்திருப்பாங்க, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனையை அவங்களுக்கு சொல்லிடுங்க, இதுதான் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு சொத்து பிரச்சனை வந்ததுன்னா உங்களுக்கு அநியாயங்கள் தான் நடக்கும். இவங்க என்ன பண்றாங்க, பிரிஞ்சு இவங்க 2 பேருமே தாய் தந்தையர் பிரிஞ்சு போய் எங்கேயா போய் இருந்தாங்க. முருகர் என்ன பண்ணாரு, தாய் தந்தையர் பிரிஞ்சு போய் எங்கேயோ போய் ஒரு இடத்துல இருந்தாரு. இவங்க காதலிச்சாங்களோ எது பண்ணாங்களோ இவங்களுக்கு வந்து யாரோட சப்போர்ட்டும் கிடையாது, தனியா போயிருக்கணும். தனியா போய் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை, அண்ணன் தம்பி உறவு இல்லை, மாமா மச்சான் உறவு இல்லை, கடைசியில யாருமே இல்லாம அனாதைகளா நிக்கிறாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் முடிஞ்ச வரைக்கும் ஏக லக்னம் ஏக ராசி கூடாதுன்னு சொல்றோம். முடியாத பட்சத்துல பெண்ணோட லக்னம் முன்னாடி, அதாவது பெண்ணோட லக்னம் பரணியாவும் ஆணவ லக்னம் அஸ்வினியாவும், இல்ல பெண்ணோட லக்னம் கிருத்திகையாவும் ஆணவ லக்னம் பரணியாவும் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பெண்ணோட ராசி பரணியாவோ ஆணோட ராசி அஸ்வினியாவோ, பெண்ணோட ராசி கிருத்திகையாவோ ஆணோட ராசி அஸ்வினியாவோ பரணியாவோ இருக்கிறது நல்லது. சொல்லுங்க சார், இப்ப யாருக்காவது புரியலையா சொல்லுங்க. பிரிவினை ஏற்படுமா ஐயா இது மாதிரி இருந்தா? பிரிவினைன்றது இவங்க 2 பேருக்குள்ள பிரிவினைகள் வர்றதில்ல. முடிஞ்ச வரைக்கும் இவங்க என்னன்னா தன்னோட உறவுகளை விட்டு பிரிஞ்சிடுறாங்க. ஒரு பீரியடுக்கு அப்புறம் இந்த உறவுகள்ன்றது இல்லாம போயிடுது. அம்மா சைடு உறவுகளோ அப்பா சைடு உறவுகளோ இல்லாம போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படியே இல்லைனாலும் நிறைய பேருக்கு இந்த சொத்து பிரச்சனைன்னு வரும்போது அந்த சொத்து பிரச்சனையில இவங்களுக்கு பாதகமாவே அமையுது. இவங்க என்ன சொல்றாங்க, நீ கல்யாணம் நீ வந்து உன் இஷ்டத்துக்கு நீ லவ் பண்ணிட்டோ நீ இது பண்ணிட்டோ போன, அதனால உனக்கு சொத்து கிடையாது, நான் உங்க அண்ணனுக்கு கொடுத்துறேன், இல்ல உங்க தங்கச்சி கொடுத்தேன், இது எல்லாமே நான் சம்பாரிச்ச சொத்து, நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி நடக்குது. இதை வந்து நம்ம முன்னாடி சொல்லிடுறது நல்லது, அவ்வளவு. சோ இதனால ஏக லக்னம் ஏக ராசி கூடாது அப்படின்னு சொல்றோம். முடியாத பட்சத்துல இதையும் எடுத்துக்குங்க. ரொம்ப முடியாத பட்சத்துல குரு பார்வை இருக்கா, 5ஆம் தேதி அது வந்து நம்ம கான்செப்ட் பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு ஏக லக்னம் ஏக ராசி கூடாது. அப்படியே பொருத்தணும் அப்படின்னு வந்தா கூட நம்ம எப்படி பொருத்தணும்னா, இது நல்லபடியா இருக்கிற மாதிரி, அதாவது பெண் லக்னம் ராசி முன்னாடி இருக்க மாதிரியும் ஆண் லக்னம் ராசி பின்னாடி இருக்க மாதிரியும் பொருத்திக்கங்க. அவ்வளவுதான், சிம்பிளான கான்செப்ட். ஐயா, இந்த ஏக லக்னம்க்கு வந்து இதுல எதுவும் விதிவிலக்கு எதுவும் இல்லீங்களா ஐயா? அதான் விதிவிலக்கு தான் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. பெண்ணோட லக்னம் முன்னாடியும் ஆணோட லக்னம் பின்னாடியும், பெண்ணோட ராசி முன்னாடியும் ஆணோட ராசி சார். இப்போ நீங்க பெண்ணோட லக்னம் முன்னாடி ஆணோட லக்னம் பின்னாடி சார் ஒரு மாதிரி சார், ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க கேள்வி முடிச்சுட்டு அப்புறம் நீங்க கேளுங்க. சொல்லுங்கம்மா. ஓகேங்க ஐயா, புரிஞ்சிருச்சுங்க. புரிஞ்சிச்சு, ஓகே சார், நீங்க கேளுங்க சார். அதான் சார், இப்போ நீங்க இந்த ஏக ராசி ஏக லக்னம் சொல்றது இல்ல, ஒரே ராசி லக்னம் இருக்கும் பட்சத்துல வந்துட்டு நட்சத்திரம் வேற வேறையா இருக்கணுங்கிறீங்க, அதானே? ஆமா சார், நட்சத்திரம் வேற வேறையா இருக்கலாம். இல்ல உங்களுக்கு நட்சத்திரம் வேற லக்ன புள்ளி இதுவே இருக்குன்னு வச்சுங்க. இப்ப ராசியை வந்து பெண் வந்து பரணி 4ன்னு வச்சுங்க, ஆண் வந்து பரணி 2ஆ இருக்கலாம், பரணி 1ஆ இருக்கலாம், பரணி 3ஆ இருக்கலாம். ஓகே ஓகே. ஒரே ராசி இணைக்கலாம், தாராளமா இணைக்கலாம். அது இணைக்கிறதுனால வரக்கூடிய சாதக பாதங்களை சொல்லிட்டேன், அதை பார்த்துக்கு அவ்வளவுதான். பட் இது இந்த கான்செப்ட் வந்து நிறைய பேர் வந்து இணைக்கலாம்னு சொல்லி இணைச்சிட்டு போவாங்க. பட் கான்செப்ட் இதுதான், ஏன் இணைக்க கூடாதுன்ற கான்செப்ட் இதுதான். ஓகே, அடுத்து வேற சார் ஒரு சின்ன டவுட். பரணி 4ன்னு பையனுக்கு வந்து பரணி 3 இருக்கலாமா சார், இருக்க கூடாதா? அதுதான் அது என்னங்க? இல்ல இப்ப பரணி 4ன்னு வச்சுக்கோங்க பொண்ணுக்கு,
பையனுக்கு வந்து பரணி 3 இருக்கணுமா இல்ல கிருத்திகை 1 இருக்கணுமா சார்? ஓகே, நல்ல கேள்வி. இங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்ப பரணின்னு அங்க வர்றதுனால இப்ப பெண்ணுக்கு வந்து பரணி 4ன்னு இருக்குன்னு வச்சுங்க, ஆணுக்கு வந்து பரணி 2ன்னு இருக்கு வச்சுங்க. இது இணைக்கலாமா ராம் சார்? இணைக்கலாம். இல்ல இணைக்கலாம் சார். இணைக்கலாம், அதுதான் கேக்குறேன் சார். இணைக்கலாம். நான் இணைக்க கூடாதுன்னு சொல்றேன். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க இணைக்க கூடாதுன்னு. இணைக்க கூடாது. பெண்ணுக்கு ஆண் ராசியும் ஆணுக்கு பெண் ராசியும் அப்படி இல்ல, அந்த கான்செப்டே இல்ல, அந்த கான்செப்டே இல்ல. பாதம் முன்னாடி பின்னாடி வர்றதுனாலங்களாங்க சார்? இங்க பாருங்க, பாதம் முன்னாடி வருது, இவங்களோட பாதம் பின்னாடி வருது. முன்னாடி பின்னாடி இல்ல, இங்க வந்து பெண் வந்து பரணி 4, ஆண் வந்து பரணி 2. ஆண் வந்து பரணி 2. அதாங்க. ஓகே, ஆண் பெண் வந்து முன்னாடி இருக்கணும், ஆண் வந்து பின்னாடி இருக்கணும் தானே சொன்னீங்க? கரெக்ட் தானே? கரெக்டா தானே இருக்கு. பெண் வந்து முன்னாடி பரணி 4ல இருக்கு, ஆண் வந்து பரணி 2ல இருக்கு. தாராபலம் கான்செப்ட் தானே சார்? தாராபலம்ல ஒரே இதுதானே வந்துருது. அம்சத்திலயும் இது நவாம்சம் அது வந்து இதுல கண்ணில தான் வரப்போகுது சார். வெரி குட், வெரி குட். நவாம்சம் சொல்றது வந்து பர்ஃபெக்டான விஷயம். மேடம் வந்து சந்திரா மேடம் நினைக்கிறேன், அவங்க வந்து வேச்சிகம் கண்ணின்னு போட்டாங்க. பாத்தீங்கன்னா அம்சத்துல ஆணுக்கு சுக்கிரன் நீசமா போயிடுவாரு, இல்ல ராசி வந்து நீசத்துல போய் உட்காரும், கண்ணில போய் உட்காரும். அம்சத்துல கன்னி லக்னம் கூடாது. அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா எப்பயுமே பரணி 2, பூரம் 2, பூராடம் 2 இதை முடிஞ்ச வரைக்கும் லக்னமா வரும்போது அடுத்தவங்களுக்கு சுக்கிரன் நல்ல நிலைமையில இருக்கிறதா பாத்துக்குங்க. இங்க வந்து ஓகே, நம்ம வந்து இணைச்சிடறோம்னு வச்சுக்கோங்க, இங்க இணைக்கிறோம், ஓகே லக்னம் வந்து நல்லா. ஆனா இவங்க 2 பேருக்குமே சுக்கிரன் நல்லா இருக்காருன்னு பாத்துங்க. சுக்கிரன் வந்து 2 பேருமே ஆட்சியா உச்சமா இல்ல கேந்திர திரிகோணத்துல ஜாதகத்துல இருக்கிற மாதிரி பாத்துங்க. ராசிலையும் கிடக்கூடாது, அம்சத்திலையும் கிடக்கூடாது. இந்த மாதிரி லக்னம் அமைக்கும் போது இதை வந்து கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. இந்த விதி வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு விதி. இது வந்து பரணிக்கு மட்டும்தான் அது வந்து உட்காரும். ஏன்னா பரணியில இருக்கும்போது 2ஆம் பாதமா வரும்போது அது கண்ணியில போய் விழும். கண்ணியில விழும்போது அது நீச இடத்துல போய் விழும். அதனால அதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சுக்கிரன் பரணி 2ல இருக்கு, ஒருத்தருக்கு சுக்கிரன் பரணி 2ல இருக்கு, இன்னொருத்தருக்கு சுக்கிரன் வந்து பரணி 4ல இருக்குன்னு வச்சுங்க. இவங்க 2 பேரும் சுக்கிரன் ஒன்னாதான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அங்க போய் அம்சத்துல கண்ணியில போய் உட்காரும், கண்ணியில நீசமான இடம். அதே மாதிரி 7ஆம் அதிபதி எடுத்துங்க, பூரம் 2, பூராடம் 2, பரணி 2. இங்க வந்து 7ஆம் அதிபதி போய் உட்கார்ந்துருக்காரு, அவர் அம்சத்துல நீசமாயிடுவாரு. 2ஆம் அதிபதி பூரம் 2, பூராடம் 2, பரணி 2 இங்க உட்கார்ந்துருக்கு, அவர் அம்சத்திலேயே நீசமாயிடுவார். சோ இந்த அம்சத்தில் நீசமாற ஒரு பாயிண்ட லக்னமா இருந்தாலும் ராசியா இருந்தாலும் 7ஆம் அதிபதியா இருந்தாலும் சுக்கிரனா இருந்தாலும் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. அது பார்த்துக்கிட்டு அந்த அதிபதிகள் அடுத்தவங்க ராசியில கண்டிப்பா நல்ல நிலைமையில இருக்கிறதா பார்த்துக்கிட்டு அமைச்சிங்கன்னா மட்டும்தான் அவங்களோட லைஃப் லாங் டேர்ம் வரும். இது புரியுதான்னு பாத்துங்க சார். புரியுது சார். நீங்க சொல்றது வந்து பரணி பூரம் பூராட வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம் 2ல வந்தா கண்ணியில வரும், கண்ணி வந்து நீச்ச இருக்கிறதுனால சொல்றீங்களா? வெரி கரெக்ட், அதேதான், அதே கான்செப்ட் தான். ஓகே, அதே கான்செப்ட் தான், வேற எந்த கான்செப்ட் இல்ல. புரியுது இல்லைங்களா? புரியுது சார். வெரி குட், தேங்க் யூ. இப்போ இது வரைக்கும் ஒரு சின்ன டவுட் சொல்லுங்க. இப்போ ஜெனரலா இந்த வக்ர கிரகங்களோட நட்சத்திரம் இருக்குல்ல சார், ராகு கேதுவோட நட்சத்திரங்கள் திருவாதிரை மூலம் அதுல உட்காரும் போது ரிவர்ஸ்ல போகுன்ற மாதிரி இல்ல. இப்ப எதையும் நம்ம ராகு கேது நட்சத்திரத்துல ஒரு கிரகம் உட்காந்துனா ரிவர்ஸ்ல போகுதுலாம் எடுத்துக்கவே வேண்டாம். நார்மலா டைரக்ஷன்ல போகுதுன்னு எடுத்துக்கோங்க. சரி சார், ஓகே சார், ஃபைன் சார். நார்மலான டைரக்ஷன்ல போகுது எடுத்துங்க. டைரக்ஷனை மாத்தவே மாத்தாதீங்க. டைரக்ஷனை மாத்துறது நம்ம ராகு கேதுகளுக்கு மட்டும்தான் டைரக்ஷன் மாத்தணும், மத்த யாருக்கும் டைரக்ஷன் மாத்தக்கூடாது. ஓகே சார், ஃபைன். இப்ப இந்த பரணி பூரம் புராணத்துல லக்னம் ராசி இருக்க கூடாதுன்னு சொல்ல வர்றீங்களா? லக்னம் ராசி பரணி பூராடம் 2ஆவதுல இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கான்னு பாத்துக்குங்க. 2ஆம் இடம் 4ஆம் இடம் 7ஆம் இடம் நல்லா இருக்கான்னு பாத்துங்கன்னு சொல்றேன். ஓகே 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 ஓகே. சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன பார்த்திருக்கோம்? நாள் நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், லக்னம் எப்படி பாக்குறதுன்னு பார்த்திருக்கோம்.
என்னென்ன லக்னம் அமைக்கலாம்னு பார்த்திருக்கோம். அந்த லக்னம் பாதகமா இருக்கக்கூடாதுன்றதை பார்த்திருக்கோம். இதே மாதிரி ராசி நல்லா இருக்கான்னு பார்த்திருக்கோம். ராசி அதிபதிகள் ராசி நல்லா இருக்கான்னு பார்த்தோம். ராசி எந்தெந்த ராசி அமைக்கலாம் அப்படின்றத பார்த்திருக்கோம். ஏக ராசி ஏக லக்னம் கூடாதுன்றதை பார்த்திருக்கோம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கான்னு சொல்லுங்க. இது இல்லைன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஏதாவது இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த கிளாஸ் நீங்க வர்றதுக்குள்ள ஒரு 4-5 ஜாதகத்தை எடுத்து இந்த ஃபார்மேட்ல போட்டு பார்த்துக்குங்க. உங்களுக்குள்ளே பார்த்துக்குங்க. மேபி பின்னாடி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்க குழுவிலையும் கேட்கலாம், இல்லை எங்கேயும் கேட்கலாம். தாராளமா எனக்கு எப்போனாலும் ஃபோன் பண்ணி கேட்குங்க. நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்றேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சது இல்லையா? இதுல ஒரே ஒரு கேள்வி சார். சொல்லுங்க. இப்போ ஏக லக்னம் ஏக ராசி நீங்க சொல்லும்போது உதாரணத்துக்கு மேஷம் எடுத்துட்டீங்க. சரி. இப்போ வந்து தனுசு லக்னமா வருது அப்படின்னா காலபுருஷனுடைய 9வதுன்றதுனால அப்பாக்கும் இல்ல வந்து பாக்கியத்துல பிரச்சனை வரும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணலாமா அந்த காரக பாவகத்தை? தாராளமா பண்ணலாம். அப்பாவுக்கு பென்ஷன் அதையும் மிக்ஸ் பண்ணி சொல்லலாம். இங்க பொதுவா பாத்தீங்கன்னாலே இங்க மேஷத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலே தாராளமா நீங்க வந்து குழந்தை சார்ந்த பிரச்சனை வருதுன்னு சொல்றோம். குழந்தை சார்ந்த பிரச்சனைனா என்ன அர்த்தம்? 5ஆம் இடம் அஃபெக்ட் ஆகுது, தலை அஃபெக்ட் ஆகுது, அப்பாவுக்கும் அஃபெக்ட் ஆகுது. இது அப்பா விட்டு நீங்க பிரிஞ்சு போயிருக்கீங்க. முருகர் என்ன பண்ணாரு? அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு போயிருக்காரு. ஸோ இது வந்து கான்செப்ட் நீங்க வந்து மேஷமா இருந்தாலும் சரி, சிம்மமா இருந்தாலும் சரி, தனுசுவா இருந்தாலும் சரி, இந்த கான்செப்ட் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். என்ன சொல்லலாம்? இவங்களுக்கு தலை சார்ந்த பிரச்சனை வரும், இவங்களுக்கு சொத்துல பிரச்சனை வரும், இவங்களுக்கு அப்பா அம்மாவை பிரிஞ்சு இவங்க இருப்பாங்க, இல்ல இவங்க உறவுகள் இவங்க ஒரு பீரியடுக்கு அப்புறம் இவங்க உறவுகள் இவங்களை விட்டு விலகி இருக்கும். இந்த கான்செப்ட் நீங்க 1, 5, 9 எங்க இருந்தாலும் தாராளமா சொல்லலாம். சார் இதே மாதிரி இப்போ அஸ்தத்துக்கும் சொல்லலாம்ல சார்? அஸ்தம் 3 நாளுக்கும் சொல்லலாம்ல சார்? ஏன்னா அஸ்தம் 4 பொண்ணு இருந்து அஸ்தம் 3 பையன் இருந்தா வச்சுக்கோங்களேன். அப்ப அஸ்தம் 4 வரும்போது நவாம்சத்துல வந்து நீச்சமா சந்திரன் வந்து நீச்சமாயிடும்ல சார்? தாராளமா. அப்ப சந்திரனை கொஞ்சம் பார்க்கணும் இல்ல சார்? அப்ப அடுத்தவங்களுக்கு சந்திரனை கரெக்டா பார்க்கணும்னு சொல்லணும். அஸ்தமுக்கு வராது. அஸ்தமுக்கு எப்படி நீசமாகும் சந்திரன்? சாரி, அஸ்தம் இல்ல சார். சாரி அனுஷம் சொல்றேன் சார். சாரி, கரெக்ட். சந்திரன் அனுஷத்துல இருக்கும்போது உங்க புரிதல் ரொம்ப கரெக்ட். பர்ஃபெக்ட்டான புரிதல். ஓகே சார், தேங்க் யூ. பர்ஃபெக்ட்டான புரிதல். சோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? சொல்லுங்க. நம்ம இதுக்கு அடுத்த கான்செப்ட் போலாம். போலாம் சார். இந்த வகுப்போட முக்கிய நோக்கமே எல்லாருக்கும் புரியணும். அதாவது இங்க அட்டெண்ட் பண்ற எல்லாருக்கும் இது புரியணும், இதை பாக்குற எல்லாருக்கும் புரியணும். புரியாம நம்ம அடுத்த 1 நாள் 2 நாள் கூட நம்ம எக்ஸ்ட்ரா கிளாஸை போட்டு புரிஞ்சுக்கலாம். அதனால பிரச்சனை இல்லை. புரியறது மட்டும் தான் முக்கியம். இந்த கான்செப்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுதான் என்னோட மெயினான விஷயம். அவ்வளவுதான். ஓகே, இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தது லக்னம், ராசி, இது 2 தான் பார்த்திருக்கோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது இங்க ஸ்கிரீன் ஒன்று ஷேர் பண்ணிடுறேன். ஷேர் பண்ணிட்டு அதையும் காட்டிடுறேன் உங்களுக்கு. இப்ப தெரியுதான்னு பாருங்க. தெரியுது எல்லாருக்கும் தெரியுதுங்களா? தெரியுது. நான் இங்க வந்து தாராபலன், அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, தாராபலன் நம்ம பார்க்கணும். நட்சத்திரம் பார்க்கும்போது தாராபலன் பார்க்கணும். அந்த தாராபலனுக்கு 27 இது உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். நீங்க நோட் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த தாராபலனை ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. இந்த ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா பொருத்தம் பார்க்கும்போது இதை வச்சு பார்த்துக்கலாம். இப்போ 1வது நட்சத்திரம் இணைக்க கூடாது. நம்ம என்ன சொன்னோம்? ஏக லக்னம் ஏக ராசி இணைக்க கூடாதுன்னு சொல்லுவோம். இங்க ஏக ராசி ஏன் இணைக்க கூடாது? 2 பேருமே டென்ஷன் பார்ட்டிகள். 2 பேருக்குமே வீட்டில் டென்ஷன் பார்ட்டிகள் இருந்தாங்கன்னா அவங்களை சமாதானப்படுத்துறது யாரு? 2 பேருமே ஆஃபீஸ் போட்டு 2 பேருமே இப்ப இருக்கிற நிலைமையில 2 பேருமே ஆஃபீஸ் போறாங்க. 2 பேருமே ஆஃபீஸ் போயிட்டு டென்ஷனா வராங்க. வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க டென்ஷனா இருக்கலாமா? கூடாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஏக ராசி அவாய்ட் பண்ணுங்க, ஆர் ஏக நட்சத்திரம் அவாய்ட் பண்ணுங்க. ஏக ராசி மட்டும் இல்ல, ஏக நட்சத்திரத்தையும் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் டென்ஷன், கலகம். அடுத்து 2 ஓகே தான். 3 அவாய்ட் பண்ணுங்க. 3வது நட்சத்திரம் அவாய்ட் பண்ணுங்க. இப்ப 4வது நட்சத்திரத்தையும் நான் அவாய்ட் பண்ண சொன்னேன் உங்களுக்கு. வஞ்சகம், சூழ்ச்சின்றதுனால 4வது நட்சத்திரத்தையும் அவாய்ட் பண்ணுங்க. 5வது நட்சத்திரம் வேண்டாம். 6வது நட்சத்திரம் நல்லது. 7வது நட்சத்திரம் சித்திரை, விதை வேண்டாம். 8வது நட்சத்திரம் நல்லது. 9வது நட்சத்திரத்தையும் நம்ம இணைக்கலாம். ஆனா 9வது நட்சத்திரத்துல ஒரு சின்ன வம்புகள் இருக்கும். அதனால அதை கொஞ்சம் பார்த்து இணைக்கிறது நல்லது, இல்ல அவங்ககிட்ட சொல்லிடுறது நல்லது. ஸோ 9வது நட்சத்திரத்தை இணைக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல வரோம். 10வது நட்சத்திரத்தையும் இணைக்கலாம்.
11வது நட்சத்திரம் சமுதாய பகை. அதாவது 11வது நட்சத்திரம்ன்றது 2வது நட்சத்திரமா வரும். ஆக்சுவலா நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா 11வது நட்சத்திரம் 2வது நட்சத்திரம். ஆனா 11வது நட்சத்திரம் இங்க சமுதாய பகை அப்படின்னு சொல்லுது. அதனால முடிஞ்ச வரைக்கும் இவங்களை இணைக்கும் போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, சமுதாய பகை எங்க வரும் உங்களுக்கு, ஒரு இடத்துல போயிட்டு நம்ம வந்து ஒரு ஜாதியை பத்தி பேசுறோம், அந்த ஜாதியை பத்தி பேசும்போது பகை வரும். ரெண்டு பேருமே ஜாதி மாறி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இல்ல ரெண்டு பேருமே ஒருத்தர் அதே ஒரே ஜாதியிலே கூட ஒருத்தர் வந்து கொஞ்சம் முன்னேற்றமா இருக்காங்க, இன்னொருத்தர் கொஞ்சம் பின்ன இருக்காங்க, அப்படி கல்யாணம் பண்ணா கூட இவங்க ஜாதியை பத்தி கண்டிப்பா எப்பயுமே பேசக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. இதை சொல்லிடுங்க, ஜாதி பத்தி பேசுனீங்கன்னா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிடுங்க. மற்றபடி 11வது நட்சத்திரத்தை இணைக்கலாம், 12வது நட்சத்திரம் இணைக்கக்கூடாது, 11வது நட்சத்திரம் தாராளமா இணைக்கலாம், 14வது நட்சத்திரம் இணைக்கக்கூடாது, 15வது நட்சத்திரம் பந்துக்கள் சிறப்பு, 15வது நட்சத்திரம் சூப்பரான நட்சத்திரம். ஒருத்தருக்கு வந்து 15வது நட்சத்திரம் அமைஞ்சதுன்னா அது ரொம்ப 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 நல்லா இருக்கும். அதனால 15வது நட்சத்திரம் இணைக்கலாம். 16 கூடாது, 17 ஓகே, 18 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் 18 வந்து நார்மலா இணைக்கலாம் தான் சொல்லுவாங்க. நம்ம இணைக்கலாம். ஆனா இவங்களுக்கு பணப்பகை அப்படின்னு வருது. இங்க என்னன்னா டவுரி சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். உங்க வீட்டுல டவுரி கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க, இல்ல அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க அப்படின்னு வரும். ஸோ பணத்தை மட்டும் பேசாம, பணத்துல எந்த பிரச்சனைகளும் வராம இவங்க தன் விஷயங்களை பார்த்து பண்ணும்போது கண்டிப்பா இவங்களுக்கு நன்மைகளே நடக்குது. அந்த பணம் மட்டும் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க. 19 புத்துயிர்ச்சி தாராளமா இணைக்கலாம், 20 இணைக்கலாம், 21 வேண்டாம், 22 அப்படின்னு பாத்தீங்கன்னா 22ன்றது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது. ஏன்னா 22ன்றது உங்களுக்கு என்ன வரும், வைநாசிக நட்சத்திரம் வரலையா? இருக்குங்க. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா 22வது நட்சத்திரம் பரிவு இறக்கம் வருது. தாராளமா 22ன்றது 4வது நட்சத்திரமா வரும், நம்ம இணைக்கலாம் அப்படின்னு தான் வருமே தவிர. ஆனா 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமா வரும். அந்த வைநாசிக நட்சத்திரத்துல வைநாசிக பாதமா இருக்கான்றது பாத்துங்க. நான் உங்களுக்கு வைநாசிக பாத லிஸ்ட் வந்து கொடுத்துட்றேன், அந்த லிஸ்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா வைநாசிக நட்சத்திரம் பாதமா இல்லாத பட்சத்துல கண்டிப்பா 22வது நட்சத்திரத்தை இணைக்கலாம். 23 வேண்டாம், 24 ஓகே, 25 தேவையில்லை, 26 ஓகே, 27 ஓகே தான். நான் 27 இந்த வணங்கும் நிலையை வச்சுதான் நம்ம இந்த லக்ன பாவம் எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்றதுன்றது சொன்னோம். 27ன்றது வணங்கும் நிலை. அதனாலதான் யானையை வணங்கிட்டு பிள்ளையாரை கும்பிட்டுட்டு திருப்பி யானைக்கே நம்ம வந்து 2வது நட்சத்திரம் பணம் அனுகூலம் சொல்றோம் இல்லையா, அந்த 2வது நட்சத்திரத்தை நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கும்போது நமக்கு வணங்கும் நிலை, அதாவது வணங்கிடுறோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து சம்பத்து தாரையா பணத்தை பத்தி வரவுகளுக்கும் நம்ம வழி பண்ணிக்கிறோம். அதனாலதான் லக்னத்தை இயக்கிற போது 27, 1, 2 இதை வந்து இன்க்ளூட் பண்றேன். ஓகே. சோ இது வந்து பாத்துக்குங்க நட்சத்திரம் பொருத்தம். என்னங்க 10வது நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் இணைக்கலாம், தாராளமா இணைக்கலாம். 10வது நட்சத்திரம் தர்ம நட்சத்திரம் இணைக்கிறது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன வரும், அதாவது 10வது நட்சத்திரம் மட்டும் இல்ல, இப்ப 4, 10 அந்த 10 சம்பந்தம் வரும்போது இவங்களுக்கு திருமணம் ஆகும்போது ஒரு சின்ன கர்மங்கள் நடக்கும், இல்ல திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு கர்மங்கள் நடக்கும்ன்றது ஒரு கான்செப்ட். அது அப்புறம் பார்க்கலாம், நம்ம இதுக்கு வரும்போது பார்க்கலாம். பட் 10வது நட்சத்திரம் தாராளமா இணைக்கலாம். ஏன்னா 10வது நட்சத்திரம் வரும்போது அது ரெண்டா வந்துடும் உங்களுக்கு. 2 இல்ல 1, 10ன்றது 1 கரெக்ட். 10வது நட்சத்திரம் 1வது நட்சத்திரமா வரும். அது முடிஞ்சா அவாய்ட் பண்ணுங்க, இல்லாட்டி இணைக்கலாம், தாராளமா இணைக்கலாம். 10, 19 இதெல்லாம் தாராளமா இணைக்கலாம். 10 இணைக்கும் போது என்ன பிரச்சனைகள் வரும்னா, திருமணம் நடக்கும் போது ஒரு சின்ன கர்மங்கள் வீட்டுல நடக்கிறதோ, இல்ல வந்து நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அது வந்து ஆண் வீட்டுல நடக்கும்போது பெண் சரியில்லை அப்படின்வாங்க. ஸோ இது இணைக்கும் போது சொல்லிட்டு பண்ணுங்க. இது 10ன்றது ஒரு சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம், கண்டங்களை கொடுக்கலாம், உயிர் பயத்தை கொடுக்கலாம். ஸோ இதனால இது ஆணோட நட்சத்திரத்துலதான் இந்த பிரச்சனை இருக்கே தவிர பெண்ணுக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை. அதனால நீங்க இணைக்கும் போது வந்ததுன்னா அது உங்க சைடு தப்பு அப்படின்றத சொல்லிடுவோம். இது ஓகேவா? ஓகே சார். ஓகே ஓகே ஐயா. ஓகே ஓகே ஐயா, இப்போ ஒரு சின்ன சந்தேகம். இந்த வதை வைநாசின்னு சொன்னீங்களா, 22வது நட்சத்திரம், அதுல இப்ப பெண்ணுல இருந்து ஆணுக்கு 7வது நட்சத்திரம் சேர்க்கலன்னாலே இந்த பிரச்சனை வராது. சப்போஸ்
7வது நட்சத்திரம் சேர்ந்தாதான் இந்த ஆண்ல இருந்து பெண்ணுக்கு வந்து 22 வரும். கரெக்ட் தான் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. கரெக்ட். 7 அவாய்ட் பண்ணாலே இது வந்துடும். சப்போஸ் அப்படி வருதுன்னா நீங்க சொல்ற மாதிரி வைநாசிக பாதமா இல்லாமல் இருந்தால் போதும். 88வது பாதமா இல்லாம இருந்தா போதும் இல்லீங்களா? ஒரு நிமிஷம். நீங்க வந்து பெண்ணுல இருந்து 7வது நட்சத்திரம் சொன்னீங்க. பெண்ணுல இருந்து 7வது நட்சத்திரம் இல்ல, பெண்ணுல இருந்து 22வது நட்சத்திரம் தான் வதை வைநாசிகமா வரும். சரி, பெண்ணுல இருந்து 22வது நட்சத்திரம் வதை வைநாசிகமா வரும். அப்ப நீங்க வந்து அந்த நட்சத்திர வைநாசிக பாதத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். 88வது பாதமா இல்லாம இருந்த போதுமா? 88வது பாதமா இல்லாம இருக்கும். அந்த பாதத்தை நான் போட்டு தனியா ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுட்டேன். அந்த லிஸ்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். ஓகே. அந்த பிடிஎஃப் சேர்ந்து இந்த லிஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. ஓகே ஃபைன். இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சிருச்சுங்களா? புரிஞ்சது சார். ஓகே. சோ இதுல இப்ப நம்ம கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லக்னம் பார்த்துட்டோம், ராசி பார்த்துட்டோம், அதுல ஏக லக்னம் பார்த்துட்டோம், தாராபலன்கள் வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு நட்சத்திர பொருத்தம் பார்க்கணும் அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ ஒவ்வொரு வகுப்புலையும் இந்த வகுப்புல இதோட முடியுது. இதுக்கப்புறம் வந்து ஒரு 10 விதிகள் தரேன். அந்த 10 விதிகளுக்கு அப்புறம் இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நாளைய வகுப்புல எப்படி செவ்வாய் எப்படி பாதிக்கப்படுவார் அப்படிங்கிறத ஃபுல்லா நாளைக்கு வகுப்புல ஃபுல்லா பார்க்கலாம். நாளைக்கு இல்லை, நாளானைக்கு அந்த வகுப்புல செவ்வாய் பாதிக்கப்படுறதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு விதிகள், ஒரு 10-15 விதிகளை பார்க்கலாம். அதே மாதிரி அதுக்கு அடுத்த இது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஆயுள் எப்படி பார்க்கறது, 2 பேருக்கு ஆயுள் பலம் எப்படி பார்க்கறது, அதை பார்த்துட்டு கிரக பொருத்தங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். 4வது வகுப்புல கிரக பொருத்தங்களை ஃபுல்லா முடிச்சுட்டு 5வது வகுப்புல ஒரு 2 சார்ட்டோ 3 சார்ட்டோ போட்டு திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது ஃபுல்லா நம்ம ஆரம்பத்துல லக்னம், ராசி, செவ்வாய், நம்ம ஆயுள் பலம் என்ன சொல்றோமோ இது எல்லாத்தையும் பார்க்கறது அப்படின்றத பார்க்கணும். இதுதான் நம்மளோட கான்செப்ட். ஓகே, சிலபஸ் இதுதான். ஓகே ஃபைன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 விதிகள் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த விதிகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா உபயோகமா இருக்கும். ஓகே, இப்ப எடுத்தோட பாத்தீங்கன்னா நம்ம லக்னம் பாக்குறோம். இப்ப லக்னம் கேட்டிருக்கா அப்படின்னு பாக்குறோம். லக்னம் மட்டும் இல்ல, ராசி கேட்டிருக்கா, லக்னம் கேட்டிருக்கா, இல்ல 2வது விதி கேட்டிருக்கா, 7வது விதி எல்லாத்துக்குமே வந்து ஒரே கான்செப்ட் தான். அந்த கான்செப்டை இப்ப லக்னம் லக்னாதிபதி வச்சு சொல்லிடுறேன். இதை வந்து 2வது விதிக்கும் எடுத்துக்கலாம், 7வது விதிக்கும் எடுத்துக்கலாம். எப்படி ஒரு லக்னமோ ராசியோ கேட்டிருக்கா அப்படின்னு நம்ம பாக்குறது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்றோம்னா லக்ன புள்ளி சந்தியில இருக்காம பாத்துக்கணும், இல்ல லக்னாதிபதி சந்தியில இல்லாம பாத்துக்கணும். இது நோட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினாலும் உங்களுக்கு வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இல்லைனாலும் பின்னாடி ஒரு 7 நாள் 10 நாளைக்கு அப்புறம் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தரேன். ஓகே, லக்ன புள்ளி லக்னாதிபதி 2 பேருமே சந்தியில இருக்கட்டும். சந்தின்றது நமக்கு தெரியும் இல்லையா? 1 டிகிரி 1.5 டிகிரிக்குள்ள இருக்கிறது சந்தி. அதாவது மேஷத்துல லக்னம் வந்து ஃபர்ஸ்ட் 0.5 இருக்கு, இல்ல மேஷத்துல 1.5 டிகிரி லக்னம் இருக்கு, இது வந்து சந்தி. இல்ல மேஷத்திலேயே கடைசி 28.5 வந்து லக்ன புள்ளி விழுது, ஸோ அதுவும் நமக்கு சந்தி தான். இல்ல லக்னாதிபதி செவ்வாய் அவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்காரு, 28.8 இருக்காருன்னு வச்சுங்க, 28.5 இருக்காரு, இல்ல 6 இருக்காரு அப்படின்னு வச்சுங்க, இது வந்து சந்தியில வரும். அதனால அதுவும் தப்பு தான். ஸோ லக்ன புள்ளியும் சரி லக்னாதிபதியும் சரி சந்தியில இருக்கக்கூடாது. இந்த சந்தி கான்செப்ட் புரியுதா எல்லாருக்கும்? ஓகே, அடுத்து சந்தியில எத்தனை டிகிரி சார்? சந்தியில உள்ளது 1.5 டிகிரி, மேக்ஸிமம் 2 டிகிரி. 2 டிகிரின்றது தேவையில்லை, 1.5 டிகிரின்றது சந்தியா எடுத்துக்கலாம். ஓகே சார், தேங்க்ஸ். 2 டிகிரிக்குள்ள 0 to 2 டிகிரிக்குள்ள சந்தின்னு எடுத்துக்கலாம். 2 டிகிரின்றது கொஞ்சம் அதிகம் தான் சார். அது ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கணும் சார். அது ஒவ்வொரு ராசிக்கும் சந்தி பார்க்கணுங்களாங்க சார்? இல்லங்க, நம்ம இப்ப சொல்றது வந்து லக்னம் லக்னாதிபதிக்கு பாக்குறோம். இது வந்து 2ஆம் அதிபதிக்கு நம்ம திருமண கான்செப்ட்ல லக்னம் லக்னாதிபதி 2, 7 இதுதான் பாக்குறோம். ஓகேங்க. இவங்க யாராவது ஒருத்தர் சந்தியில இருக்காங்கன்னா அந்த கிரகமோ அந்த இடமோ கெட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா லக்னம் திதிசூன்யத்துல இருக்கு, லக்னாதிபதி திதிசூன்யத்துல இருக்காரு. லக்னம் திதிசூன்யத்துல இல்ல லக்னாதிபதி திதிசூன்யத்துல இருக்கிறது, இதுவும் வந்து ஒரு சில பாதகங்களை சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? லக்ன புள்ளி சந்தியில, அடுத்து லக்னாதிபதி சந்தியில இருக்கிறது, அதுக்கு அடுத்தது லக்னம் திதிசூன்யத்துல இல்ல லக்னாதிபதி திதிசூன்யத்துல. இப்போ 3வது லக்ன புள்ளி பாத்தீங்கன்னா அவயோகி சாரத்துல இருக்கிறது, இல்ல லக்னாதிபதி அவயோகி சாரத்துல இருக்கிறது.
இப்ப ஒருத்தருக்கு லக்ன புள்ளி சந்தியில இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு லக்ன புள்ளி நல்லா இருக்கிற மாதிரி நீங்க அமைக்கணும். இது ஒருத்தருக்கு லக்னம் திதிசூன்யத்தில் இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு லக்னம் திதிசூன்யம் இல்லாம பார்க்கணும். ஒருத்தருக்கு லக்ன புள்ளி அவயோகி சாரத்துல இருந்ததுன்னா இல்ல லக்னாதிபதி அவயோகி சாரத்துல இருக்காருன்னா அடுத்தவங்களுக்கு இந்த அவயோகி சாரத்துல லக்ன புள்ளியோ லக்னாதிபதியோ இல்லாத மாதிரி பார்க்கணும். ஏன்னா 2 பேருக்குமே ஒரே அமைப்புகளை கெட்டு போயிருந்ததுன்னா அது கண்டிப்பா ஒரு பெரிய தீமைகளை அவங்களுக்கு பண்ணுது. இவங்க 2 பேரும் நல்லா இருப்பாங்கன்னு கூட வச்சுக்கலாம், ஆனா கஷ்டங்கள்னு வரும்போது 2 பேருக்குமே சேர்ந்து அந்த கஷ்டங்கள் வருது. அதனால இந்த ஒருத்தருக்கு நல்லா இருந்தா இன்னொருத்தருக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 4வது கான்செப்ட், லக்ன புள்ளி 6, 8, 12 அதிபதி சாரத்துல இருக்கக்கூடாது அல்லது லக்னாதிபதி 6, 8, 12 அதிபதி சாரத்துல இருக்கக்கூடாது. 3வது என்ன சொன்னோம், நம்ம லக்ன புள்ளி அவயோகி சாரத்துல இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம், லக்னாதிபதி அவயோகி சாரத்துல இருக்க சொன்னோம். அடுத்தது 4வது லக்ன புள்ளி 6, 8, 12 அல்லது லக்னாதிபதி 6, 8, 12 அதிபதி சாரத்துல இருக்கக்கூடாது. ஓகே. 5வது லக்னமோ லக்னாதிபதியோ பாவ கர்த்தரியில இருக்கக்கூடாது. பாவ கர்த்தரின்னா தெரியும், முக்காவாசி தெரியும் உங்களுக்கு. பாவ கர்த்தரின்றது ஒரு இடத்துக்கு முன்னும் பின்னும் பாவர்கள் இருப்பது. உதாரணத்துக்கு மேஷ லக்னம் எடுத்துப்போம், தனுசு இதுல மீனத்துல சனி இருக்காரு, ரிஷபத்துல ராகு இருக்காரு. இல்ல மேஷ லக்னம்னு எடுத்துப்போம், 2ல செவ்வாய், 12ல சனி இருக்காரு. சோ இது பாவகர்த்தரின்னு அர்த்தம். சோ லக்னமோ அல்லது லக்னாதிபதியோ பாவகர்த்தரியில இருக்கக்கூடாது. இந்த 6, 8 பாவாதிபதி இருக்கக்கூடாதா? 6, 8 பாவாதிபதி சாரத்துல இருக்கக்கூடாது. பாவாதிபதி சாரத்துல இருக்கக்கூடாது. அடுத்தது லக்னத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர்கள் இருப்பது அல்லது லக்னத்தை பார்ப்பது. அதாவது இப்ப லக்னத்துல சனி மட்டும் இருக்காரு, ஒருத்தருக்கு சனி மட்டும் தான் இருக்காரு, ஓகே பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், ஒரு பாவர் இருக்கிறது நல்லது. அதே லக்னத்துல 2 பாவர் இருக்காருன்னு வச்சுங்க, லக்னத்துல சனி இருக்காரு செவ்வாய் இருக்காரு, இல்ல சனி இருக்காரு ராகு இருக்காரு, சனி இருக்காரு கேது இருக்காரு, இல்ல சனி இருக்காரு சூரியன் இருக்காரு. சோ இந்த மாதிரி லக்னத்துல 2 பாவர்கள் இருக்கிறது, இல்ல ஒரு பாவர் இன்னொரு பாவர் பாக்குறது. அதாவது மேஷ லக்னம் எடுத்துங்க, அதுக்கு செவ்வாய் கன்னியில இருந்து 8ஆம் பார்வையா பாக்குறாருன்னு வச்சுங்க லக்னத்தை. சோ அதுவும் தப்பு தான். அதாவது லக்னத்துக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர்கள் தொடர்பு, அதுவும் லக்னம் சரியில்லை அப்படின்றதான் சொல்லுது. அடுத்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் 6, 8, 12 இருக்கிறது. லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் 6, 8, 12 இருக்கிறது. அடுத்து லக்னாதிபதிக்கு அல்லது லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்தவர் கொஞ்சம் மெதுவா சார், லக்னாதிபதி சாரம் கொடுத்தவர் லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் 6, 8, 12 இருப்பது. லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் 6, 8, 12 இருப்பது. அதே மாதிரி லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் 6, 8, 12 இருக்கிறது. லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவரும் சரி சாரம் கொடுத்தவரும் சரி, இவங்க 2 பேருமே 6, 8, 12 போகக்கூடாது. அடுத்த பாயிண்ட், லக்னாதிபதிக்கு அல்லது லக்ன புள்ளிக்கு லக்னத்துக்கு சாரம் கொடுத்தவர் நீசமா இருக்கிறது. லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் நீசம் ஆகக்கூடாது. அதே மாதிரி லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்தவரும் லக்ன புள்ளி எந்த கிரகத்தோட சாரத்துல இருக்கோ அவரும் நீசம் ஆகக்கூடாது. அதுதான் கான்செப்ட். அடுத்து லக்ன புள்ளி சொல்லுங்க சார். லக்ன புள்ளி லக்னாதிபதி லக்ன புள்ளி அல்லது லக்னாதிபதிக்கு அல்ல லக்னத்துக்கு லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் நீசமாகுது. லக்னாதிபதி அல்லது லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்தவர் நீசமாகுது. அடுத்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா லக்ன புள்ளி அல்லது லக்னாதிபதி சர்ப திரேகானத்தில் இருப்பது. லக்ன புள்ளி அல்லது லக்னாதிபதி சர்ப திரேகானத்தில் இருப்பது. சர்ப திரேகானம்னா தெரியும்னு நினைக்கிறேன். சர்ப திரேகானம் புதனோட கடைசி 10 டிகிரி சர்ப திரேகானம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சர்ப திரேகானத்துக்கு நிறைய கான்செப்ட் இருக்கு, பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் எடுத்துப்போம். சர்ப திரேகானம்னா புதனோட கடைசி 10 டிகிரி அப்படின்றது சர்ப திரேகானம். ஸோ லக்ன புள்ளி கடைசி திரேகானத்துல விழுந்தாலும் சரி, இல்ல லக்னாதிபதி சர்ப திரேகானத்துல இருந்தாலும் சரி, அது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நம்ம எடுத்துக்கோம். உதாரணம் சொல்லுங்க சார் அதுக்கு. ஓகே, இப்போ உதாரணம்னா கடகத்துல ஆயில்யம் நட்சத்திரம் 22 பாகையில இல்ல 23 பாகையில லக்னம் விழுந்துருக்குன்னு வச்சுங்க, இல்ல லக்னாதிபதி அங்க நிக்கிறாருன்னு வச்சுங்க. சந்திரன் போய் ஆயில்யம் நட்சத்திரத்துல
25 பாகையில நிக்கிறாருன்னு வச்சுங்க. இது வந்து லக்னாதிபதி சர்பத் ரேகானத்துல இருக்காரு, இல்ல லக்ன புள்ளி சர்பத் ரேகானத்துல விழுந்திருக்கு. இதேதான் நமக்கு வந்து விருச்சிகத்துல கேட்டை நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம், மீனத்துல ரேவதி நட்சத்திரத்துக்கு எடுத்துக்கலாம். சோ லக்ன புள்ளியோ லக்னாதிபதியோ சர்பத் ரேகானத்தில் இருக்கக்கூடாது. அடுத்த கான்செப்ட், லக்னாதிபதி நீசமாறது 6, 8, 12ல இருக்கிறது. லக்னாதிபதி நீசமானது 6, 8, 12ல இருக்கிறது. அதுக்கு அடுத்த கான்செப்ட், லக்னாதிபதி அஸ்தங்கம் அடைவது. லக்னாதிபதி அஸ்தங்கம் அடைவது. சோ இது வந்து லக்னாதிபதிக்கு மட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டாம், லக்னத்துக்கு எடுத்துக்கலாம், லக்னாதிபதிக்கு எடுத்துக்கலாம், 2ஆம் அதிபதிக்கு எடுத்துக்கலாம், 7ஆம் அதிபதிக்கு எடுத்துக்கலாம். நம்ம கான்செப்ட்ல இது மட்டும்தான் நம்ம பேச போறோம். 2ஆம் அதிபதி 2ல இருக்கிற கிரகம், இல்ல 2ஆம் அதிபதியை பாக்குற கிரகம், இந்த மாதிரி 2, 7 அந்த கிரகம் கெட்டு போயிருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம இந்த 12, 15 பாயிண்ட நம்ம யூஸ் பண்றோம். இதுல யாருக்காவது டவுட் இருக்குங்களா? இல்ல திருப்பி சொன்னீங்க லக்னாதிபதி லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்தவர் நீசம் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. நீசம் ஆயிருந்து நீச பங்கம் ஆயிருந்தா அது ஓகேங்களா? இல்ல 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 நீசமானாலும் நீசத்தன்மையை பண்ணிட்டு தான் அந்த பங்கம் பண்றாரு. நீச பங்கம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு திருமண விஷயத்துல ஒண்ணு திருமணம் பார்த்து திடீர்னு அந்த திருமணம் நின்று போயிடுது, அதுக்கப்புறம் அடுத்த திருமணம் சூப்பரா நடக்குது. ஒரு சின்ன டவுட் சார். இப்ப ஒரு நிமிஷம் வர ஒரு நிமிஷம். சோ இதுல நம்ம இப்ப ஒரு 12, 15 விதிகளுக்கு மேல பாத்திருக்கோம். சோ இதுல என்னன்னா 3, 4 விதிகள், அப்போ ஒரு விதிகள் மட்டும் நம்ம எடுத்துட்டு பார்க்கணும் அவசியம் இல்ல. கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் 2, 3, 4 விதிகள் வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகும்போது கரெக்டா இருக்கும்போது இவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை இருக்கு, தொந்தரவுகள் இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரே ஒரு இது மட்டும் நீசம் ஆயிருக்கு அப்படின்னா ஓகே, கொஞ்சம் டிலே ஆகும், அதுக்கப்புறம் முடிஞ்சிடும்னு எடுத்துக்கலாம். இப்ப 4, 5 இவங்களுக்கு வந்து பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னா இவங்களுக்கு அதிக டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி மத்த இல்ல 2ஆம் அதிபதி குரு பாக்குறாரா 5ஆம் அதிபதி அந்த மாதிரி அடுத்த கான்செப்ட் போலாம். பட் இந்த பிரச்சனைகள் இந்த 12, 15 பாயிண்ட்ல இவங்களுக்கு வந்து 2, 3க்கு மேல வரும்போது அது சார்ந்த தொந்தரவுகள் இருக்கு, திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இப்ப சொல்லுங்க சார். சார் ஒரு சின்ன டவுட். இப்போ ராசியில ஒரு இடத்துல இருக்கும் சார், பாவத்துல வரும்போது அது மாறிடுது. அப்ப நம்ம அந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி எடுத்துக்கிறது சார்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏதோ ஒரு லக்னம், ஒரு கும்ப லக்னமே வச்சுக்கோங்களேன். அதுல வந்து சுக்கிரன் வந்து இப்ப பேஜுக்கு சொல்ற எக்ஸாம்பிள், சுக்கிரன் வந்து அவர் வந்து நம்ம துலாத்திலேயே இருக்காரு வச்சுங்க ராசியில. அப்ப வந்து அவர் வந்து பாதகாதிபதி பிளஸ் யோகாதிபதி அவர் உச்ச ஆட்சியில இருக்காருன்னு வச்சிருக்கோம். பட் பாவத்துல வரும்போது அவர் இதுல கண்ணில இருக்காரு வச்சுக்கோங்களேன். ஓகே ஓகே, நல்ல கேள்வி, சாரி நல்ல கேள்வி. ஆனா இங்க நம்ம பார்க்கும்போது இப்ப ரெண்டு கட்டத்தை வச்சுட்டு பாக்குறீங்கன்னு வச்சுங்க. 2 பேருக்கும் ராசி கட்டத்தை மட்டும் வச்சு பாக்குறீங்களா இல்ல பாவ கட்டத்தை வச்சு பாக்குறீங்களா? பாவ கட்டத்தையும் பாக்கணும் சார் கண்டிப்பா. 2 பேருக்குமே பாவத்தை வச்சு பாத்தீங்கன்னா பாவத்தை வச்சு பாத்துங்க. ஒருத்தருக்கு பாவத்தை வச்சு பாத்துட்டு இன்னொருத்தருக்கு ராசியை வச்சு பாத்தீங்கன்னா அடுத்தவங்க பாவமா போயிடுவாங்க. புரியுது சார். ஓகே 2 பேருக்குமே பாவ கட்டத்தை வச்சு பாருங்க. இந்த நம்ம இப்ப சொன்ன கான்செப்ட் எல்லாத்தையும் அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். இல்ல 2 பேருக்குமே ராசி கட்டத்தை வச்சு பாருங்க, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். அவ்வளவுதான். இல்ல சார், பட் எனக்கு என்ன டவுட்னா தசாபக்தி வரும்போது மாறும் இல்ல சார்? அப்போ இப்போ ஒரு சின்ன இப்ப இந்த எக்ஸாம்பிள்லயே சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்று இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது கடைசியில பார்த்தா ஆனா 8ஆம் பாவத்துல உட்காந்து ஆக்டிவேட் பண்ணும்போது அது வந்து அப்படியே நீச்சத்தன்மையோட தானே அது ஆக்டிவேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஊரை போறது அந்த மாதிரி சிச்சுவேஷன் கொண்டு விட்டுருமில்ல சார்? எடுத்துக்கிறது சார் அது. நம்ம அதுக்குதான் என்ன சொல்றோம், அம்சத்தை பாத்துக்கன்னு சொல்றோமா? ஓகே சார், ஃபைன். நம்ம அதுக்குதான் என்ன சொல்றோம், அம்சத்தை பாத்துருங்க. ரைட் சார். ஓகே சார். நீங்க எப்படி இருந்தாலும் அம்சத்துல நல்லா இருக்காங்களான்னு நான் அதுக்குதான் முன்னாடி சொன்னேன். ராசியில வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அம்சத்துல அவங்க நிலைமைகள் என்ன அப்படின்றத ஒருத்தருக்கு நல்லா இல்லைன்னா இன்னொருத்தருக்கு நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். சிம்பிளான கான்செப்ட். ஓகே சார், தேங்க்ஸ் சார். ஓகே, அவ்வளவுதான். ஓகே, சோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கான்னு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு வகுப்பை நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ நீங்க ஒரு 12 பாயிண்ட் கொடுத்துருக்கீங்க. அது 2ஆம் பாவமும் லக்னம், 2ஆம் பாவம் 7ஆம் பாவம் பார்த்தா சரியா இருக்கும்னு சொல்ல வரீங்க? ஆமாங்க சார்.
இப்ப ரெண்டாம் பாவம் அதிபதி திரிசூன்யத்துல இருக்காரு. ரெண்டாம் பாவம் அதிபதி சாரம் கொடுத்தவர் நீசமாயிட்டார். ரெண்டாம் பாவம் அதிபதிக்கு ரெண்டாம் அதிபதி 6, 8, 12 போய் மறைஞ்சிட்டாரு. ரெண்டாம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் 6, 8, 12 போயிட்டு. சோ இது நம்ம என்ன லக்னாதிபதிக்கு என்ன சொன்னோமோ இது அப்படியே இவங்களை அடிச்சுட்டு 2, 7, 2, 7 போட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்போ இதுல ஒருத்தருக்கு பாதிச்சிருந்தா இன்னொருத்தருக்கு நல்லா உச்சமா ஆட்சியா இருந்தாக்கா பேலன்ஸ் பண்ணிக்கலாம் சொல்ல வர்றீங்க. ஆரம்பத்துல சொன்னீங்கல்ல, அவ்வளவுதான் சார். சிம்பிளான கான்செப்ட். ஒருத்தருக்கு பாதிப்பு இருந்ததுன்னா அடுத்தவங்க ஜாதகத்துல இது நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்சியா இருக்கலாம், உச்சமா இருக்கலாம், கேந்திரத்துல இருக்கலாம், திரிகோணத்துல இருக்கலாம். இவங்க அப்படி இருந்தா கூட அங்க இவங்க சுக்கிரன் வந்து ஒருத்தருக்கு பாதிப்படைஞ்சிருக்காருன்னு வச்சுங்க, 2ஆம் அதிபதியா இருக்காரு, பாதிப்படைஞ்சிருக்காரு. அடுத்தவங்க ஜாதகத்துல கேந்திரத்துல தான் இருக்காரு. ஆனா கேந்திரத்துல இருந்தாலும் அஸ்தங்கம் அடையக்கூடாது, கேந்திரத்துல இருந்தாலும் நீசமா இருக்கக்கூடாது. மிதுன லக்னத்துக்கு கேந்திரத்துல சுக்கிரன் இருந்தாலும் நீசம் தானே. சோ இத எல்லாத்தையும் அங்க பாக்கணும். நம்ம பலமா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அப்படி ராசியில பலம் இல்லைனாலும் அம்சத்துல பலமா இருக்காரான்றதையே பாத்துக்கணும். சார் ஒரு சின்ன இது சார், இப்போ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் இருக்கும் சார். எங்களுக்கு 8:30 வரைக்கும் ஆபீஸ் இருக்கு. வீடியோ கொடுத்துட்டேன். ஓகே சார், ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட நான் அதுக்கப்புறமா மெசேஜோ இல்லாட்டி போன் பண்ணி பேசிக்கலாம்ல சார்? தாராளமா. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. அப்படி இல்லைன்னா டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் செஷன் ஒரு செஷன் வந்து சண்டே அன்னைக்கு வைக்கலாம், சண்டேவோ சாட்டர்டே வைக்கலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. பிடிஎஃப் தருவீங்களா? இது பிடிஎஃப் கண்டிப்பா கொடுப்போம். பிடிஎஃப் கொடுக்கறது கொஞ்சம் டைம் ஆகும், அதாவது ஒரு வாரமாவது ஆகும் கிளாஸ் முடிச்சுட்டு. ஏன்னா நான் கொஞ்சம் பிடிஎஃப் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு தரேன். நான் கண்டிப்பா பிடிஎஃப் உண்டு சார். இன்னைக்கு வீடியோ வந்து எப்போ வரும்? மேபி நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு வந்துடும். இன்னைக்கு ரெக்கார்டுங்களா? குரூப்ல போட்டு விட்டுருவீங்களா? எப்படிங்க இன்னைக்கு பேசின வீடியோ? அதுக்காக தான் உங்களோட ஐடி கேட்டிருக்கேன். உங்க ஐடியை வந்து யூடியூப்ல மேப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருவேன். உங்க மெயில் ஐடிக்கு மெசேஜ் வந்துடும், லிங்க் வந்துடும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்க பாத்துக்கலாம். கிளாஸ் எப்படி இருந்ததுங்க? நல்லா இருந்ததுங்களா சார்? எக்ஸலென்ட்டா இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளா இருக்கு சார். நல்லா இருக்கு. சூப்பர் சார். புரியுற மாதிரி இருக்கு சார். பேசிக் பீப்புள் ஆல்சோ கேன் லேர்ன் சார். நல்லா பொறுமையா நல்லா சொல்லி தரீங்க சார். ரொம்ப நல்லா இருக்கு சார். ஆக்சுவலா நம்மளோட எண்ணங்களும் இதுவும் வந்து இதுதான் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியணும். பேசிக்கா இருந்தாலும் புரியணும், ஹையரா இருந்தாலும் புரியணும். அந்த பேசிக் லெவல் இது ரொம்ப ஈஸி, சிம்பிளா விஷயம். நல்லா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ரொம்ப அருமையா இருக்குங்க சார். மிக்க நன்றி. தேங்க்யூமா. தேங்க்யூமா. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றிங்க ஐயா.